நல்லூர்லேயே ஒரு கடை ஒன்று போட்டோம் நாங்கள். அந்த கடை போட்டது வந்து இப்போ நாங்களும் எங்களுடைய இதுக்காக இல்லை, அது அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக. இந்த ரோட் முழுக்க, இந்த களம் ரோட் முழுக்க இராணுவ பிரசன்னம், இராணுவம் வேலிகளை வீடுகளை எரிச்சு கொண்டு திலீவன். அப்போ அங்கே மறுமலர்ச்சி கழகம் இருந்தது. அப்போ மறுமலர்ச்சி கழகத்திலேருந்து ஆர்டிஓ சொல்லி விட்றான், இன்னொருக்கா சந்திக்கணும். நான் அப்போ என்னை சந்திச்ச போது அவன் வெக்கத்தோடு தான் கதைச்சான். ராவ் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த அந்த ரவுண்ட் அபவுட்டில் இருக்கிற அந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் ரிஹர்சல் பார்த்தது. ரா 1 மணி இவங்க பிக்கப்பில் போகிறாங்க, கிட்டு வெறும் மேலோட முன்னுக்கு நிற்குது. அப்போ நாங்கள் இங்கே வாரம், அவன் ஆமியை நோக்கி போகிறான் அடிக்கிறது. அப்போ இது ஒரு என்ன, பல இடத்துல பல அந்த நாங்கள் என்னென்னு சொன்னால் பலற்ற கதை கேட்டிருக்கோம். போராளிகள் மற்றவையை பயன்படுத்தினம், மற்றவையை விட்டுட்டு தாங்கள் தப்பினம். அப்படி அவன் நெஞ்ச திறந்து கொண்டு இப்படி போகிறான். நாங்கள் இந்த பக்கம் ஓடுறோம், அவன் அந்த பக்கம் ஓடுறான், ஆமியை நோக்கி ஓடுறான், நாங்கள் ஆமியிலேருந்து விலத்தி ஓடுறோம். எங்களோட அந்த கேட்டை ஏறி இறங்குறோம், என்னை அறியாமல் என்ற கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. பலவந்தப்படுத்தி வெளியேற்றினது இல்லை. ஏன்னா வெளிக்கிட கஷ்டப்பட்டதற்கு வெளிக்கிடையிலாமல் இருந்தாக்கள் இருக்கணும், அப்படியே செத்தாக்கள் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது ஆபத்து என்று தான் அவ்வளோ சிரமம் வெளிக்கிட்டது. கஜன் வாரான், கஜன் வந்து சொல்கிறான், சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் எக்ஸாம் சார், அவங்க ஏலான்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்சொல்len தான் இருந்த இடத்துலேருந்து ஒழும்பி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி தமிழ்ச்சொல்len சொன்னேன், சார் நாளைக்கு நாங்கள் யுத்தோர்த்த ஒப்பந்தம் சைன் பண்ண போகிறோம், நாங்கள் நாளைக்கு சைன் பண்ணுறதுக்கு பொங்கு தமிழ் தான் காரணம். 2007ஆம் ஆண்டு நான் வரைக்குள்ள வந்து அப்போ தான் நான் வேறு தலைவரை கடைசியாக சந்தித்தது. அவர் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டேன்னு சொன்னால் அவர் சொன்ன வசனம் இதுதான், பேர் நம்பி தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறான். 2009க்கு பிறகு இதுதான் நிலைமை. அதாவது என்ன சொன்னால், தமிழ் சமூகத்தின் வீரர்கள் அழிக்கப்பட்ட பிறகு தமிழ் சமூகத்தை சிதைக்கவர். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நபர், அதாவது விடுதலை போராட்டத்திலே பொங்கு தமிழ் என்ற ஒரு விஷயத்தை யாராலையும் மறக்க முடியாது. பொங்கு தமிழ் என்ற ஒரு விடயம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய விடுதலைக்காகவும் எல்லோரும் நாங்கள் ஒரே நிலைப்பாட்டோடு தான் இருக்கின்றோம் என்ற விடயத்தை கலையினூடாக உலகத்திற்கு கொண்டு சேர்த்தவர்களே அதிலே அதை உருவாக்கியவர்னு சொல்லக்கூடிய திரு சிதம்பரநாதன் ஆசிரியர் அவர்களை தான் நாம் சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் அந்த பொங்கு தமிழ் உருவாக்கம், அதற்கு காரணமாக இருந்த விடயம், அவரை தூண்டிய விடயங்கள் என்று எல்லா விடயத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க அவரிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். 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 பல காலம் உங்களை சந்தித்து உங்களோட சேர்ந்து வேலை செய்த காலங்களை மறக்க முடியாது. மீண்டும் ஏன் வந்திருக்கிறோம் காரணம் வந்து இந்த போராட்டம், அதாவது தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் என்ற விஷயத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான மைல்கல்லா நீங்கள் உருவாக்கின ஒரு விஷயம் ஒன்று இருந்தது, உங்களுடைய சிந்தனை ஒன்று இருந்திருக்கு. அது இப்பயும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதுகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். உங்களோட ஆரம்ப காலகட்டங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். அதுக்கு முதல் இப்போ ஆரம்ப காலகட்டம்னு சொன்னால் அந்த இப்போ இந்த ஆர்வம் என்ற சிறு வயதிலேயே வந்தது. அந்த தமிழ் அரசியல் மீதான ஆர்வம் அந்த சின்ன வயதிலேயே வந்ததுக்கு காரணம் வந்து அந்த சின்ன வயதிலேயே எங்களோட வாழ்க்கை முறை. இப்போ நாங்கள் ஊரில் உள்ள ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் அந்த பள்ளிக்கூடத்திலே என்னுடைய மாமனார் தான் அந்த தலைமை ஆசிரியராக இருந்தார். இதுதான பூர்வீக இடம்? இல்லை, அராலி. அப்போ மாமனார் தலைமை ஆசிரியர், அது சரஸ்வதி வித்தியாசாலை. அப்போ அதால் வந்து எனக்கு ஆசிரியர்களோடையும் வந்து ஒரு நல்ல உறவு இருந்தது. அப்போ அதாலே அந்த ஒரு சுதந்திரமான உணர்வு இருந்தது. பள்ளிக்கூடத்தில் குலப்படின்றது, படிப்பிலையும் முன்னுக்கு நிற்கிறது. அப்போ ஊருக்குள்ளேயும் வந்து என்ன சொன்னால் பலட்ட ஆதரவு, அந்த ஊருக்குள்ளே ஒரு விருப்பமான படியன் மாதிரி. அப்போ நாங்கள் குளப்படி பண்ணுறது இருக்குது. அந்த எங்கேயும் திரிகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து திரிகிறது, மரங்களில் ஏறுறது, எங்களோட ஊரின் புறத்தில் வந்து ஒரு சின்ன கடல் இருக்குது, அந்த கடலில் வள்ளத்தை எடுத்து கொண்டு போகிறது, இப்படி குளப்படியல் செய்கிறது. குளப்படியல்னு சொன்னால் அந்த
நல்லதும் கெட்டதும் இது குறும்புகள் அது எழுது. அப்போ இதில் வந்து அப்போ அங்கே என்னுடைய குடும்பம் மாமனாரும் சரி, என்னுடைய அப்பாவும் சரி, அம்மாண்ட பிரதரும் சரி, எல்லாருமே தமிழரசு கட்சியில் ஒரு பற்று எனக்கு. முக்கியமாக அமிர்தலிங்கத்தின் ஊர் வந்து தொகுதி வந்து எங்களோட தொகுதி தான், பட்டுக்கோட்டை தொகுதி. மற்ற எங்களுடைய அம்மாண்ட ஊர் வந்து பட்டுக்கோட்டை தான். அப்போ அமுதலிங்கம் மீது அவர்களுக்கு ஒரு பற்று. அப்போ அமுதலிங்கம் வந்து அந்த அராள சரஸ்வதி வித்தியாசாலையில் கூட்டம் வச்சு, அப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொன்னால் அந்த பாயை விரிச்சு போட்டு அதில் எல்லாருமே இருந்து கதைக்கிறது. அப்போ அதில் அமுதலிங்கம் பேசுவார். அப்போ அதில் நாங்கள் ஒரு சின்ன வயது படிகளாக நான் அந்த பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பு வரையும் தான் படிக்கிறேன். ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு அந்த 5ஆம் வகுப்பு வரையும் தான் படிக்கிறேன். ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புலேயே அந்த கூட்டங்களில் போயிருக்கிறது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த நான் முதலாவது அந்த தேர்தல் 65ஆம் ஆண்டு தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்து அங்கனை ஓடி திரிஞ்சு விளையாடி கொண்டு கேட்ட ஞாபகம் இருக்குது. அப்போ எங்களுக்கு தெரியாது. 65ஆம் ஆண்டு என்றால் நான் வந்து 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கேன். அந்த காலம் தந்தை செல்வா இருந்தவர் அப்படித்தான் தலைமை. அப்போ அதுக்கு பிறகு 70ஆம் ஆண்டு தேர்தல் கேட்டது. அதுக்கு பிறகு வந்து என்னென்னு சொன்னால் நான் பேருந்து ஜெஃப் காலேஜில் படித்தது. அமுதலிங்கத்தின் 2 மகன்மார் வந்து என் ஜூனியர்ஸ் காண்டிபனும் பைரவன். அப்போ அந்த நெருக்கமான தொடர்புகள் அது எழுதுகள். அப்போ அந்த நாங்கள் 77 தேர்தலில் கிட்டத்தட்ட நாங்கள் இளைஞர் பேரவை உறுப்பினர்களாக வந்துட்டோம். கூட்டங்களில் பேசுகிறது. இளைஞர் பேரவைக்குள்ளேயும் இருந்தீங்களா நீங்கள்? இளைஞர் பேரவைக்கு அந்த இளைஞர் பேரவை இதுக்கு கீழே இருந்தது. தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தது. தமிழரசு கட்சியிலே இளைஞர் பேரவை. அதுக்கு பின்னுக்கு பிரச்சனை வருது. ஆனால் அப்போ நாங்கள் சேரேக்க வந்து அதில் இல்லை. அப்போ 76 மாநாட்டில் எல்லாம் நாங்கள் பங்கு பெற்றினது. அப்போ 76 மாநாட்டில் வந்து பன்னாகத்திலே அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து அந்த 3 பேர் தலைவர்களை கொண்டாடுறதுக்காக அமுதலிங்கம் நின்று ஃபைட் பண்ணது. அந்த இளைஞர்கள் அந்த 3 பேர் தலைமையை வெறுக்கினோம். என்னென்னு சொன்னால் செல்வநாயகம், ஜிஜி பொன்னம்பலம், தொண்டமான், அந்த 3 பேரே. அப்போ அதில் அமுதலிங்கம் நின்று ஃபைட் பண்ணது இளைஞர்களோட. அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிரயத்தனம் அமுதலிங்கம் எடுத்து. ஏன் இளைஞர்கள் அதை வெறுக்க காரணம் என்ன? இல்லை, அமுதலிங்கம் என்னென்னு சொன்னால் அப்போ பொன்னம்பலம் கள்ளன் அல்லது தொண்டமான எல்லாம் இதுகளில் அக்கறை இல்லை. அப்போ சிறுநாயம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ அதில் நாங்கள் எல்லாம் நின்று ஃபைட் பண்ணது. அதில் அமுதலிங்கம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த கடைசியில் அதை 3 பேர்த்த தலைமைன்றதை ஏற்றுக்கொண்டது. அப்போ அன்றைக்கு மாலை கூட்டத்தில் பொன்னாளியில் அந்த கூட்டம் நடந்தது, பொன்னாளை வெளியில். அப்போ அதில் சிவசம்பரம் வந்து சிவசம்பரத்தின் அப்போ சிங்கக்குரல் என்று சொல்கிறார். அப்போ அவர் வந்து அந்த அமுதலிங்கம் அப்படியே துணிவாக நின்று அந்த 3 பேர்த்த தலைமையை கொண்டாடுறதில் உறுதியாக நின்றுன்றதை இவர் பாராட்டி பேசுகிறார். அதில் வந்து எங்களுக்கு அந்த அப்போ அந்த காலம் வந்து ஒரு எழுச்சியான காலம். எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? அப்போ 77 எனக்கு 21 வயது. ஆனால் 77க்கு முதல் இந்த 72ஐயும் நாங்கள் மறக்கக்கூடாது. 72லாம் இந்த குடியரசு அரசியல் திட்டம் வந்தது. அப்போ அதை நாங்கள் குடிகளுக்கும் அரசியல் திட்டம் என்று சொல்லி அங்கே எல்லாம் சிவர்கள் எழுதினது. அப்போ நாங்கள் ஓட்டு மடத்திலே அந்த சர்ச் மண்டபத்திலே ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே நாங்கள் முட்டுக்காலில் இருந்து அந்த கூட்டம் கேட்டது. அப்போ அதெல்லாம் அந்த 3 நாள் ஹர்த்தால் என்ற ஒரு விஷயம் பேர். அதெல்லாம் ஒரு பெரிய உற்சாகமான ஒரு எழுச்சியான அந்த ஹர்த்தால் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த ஒரு ஹர்த்தால். அப்போ இதுகளுக்குள்ளால தான் நாங்கள் அந்த ஒரு தமிழ் மக்கள்கிட்ட விடுதலை அந்த இதுக்கான அந்த தேசியம்ன்றது ஒரு பூரணமான ஒரு விளக்கம் வந்தது அல்ல. அந்த தமிழருக்குன்ற ஒரு இடம் வேணும் என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோடு இந்த காலம். அந்த நேரம் அது தொடங்கும் போது உங்களோட எண்ணப்பாடு எப்படி இருந்தது? இப்போ அதுக்கப்புறம் தனிநாடுங்கிற ஒன்று ஒரு கோரிக்கை வளர்ந்து அதுக்கு முதல் எப்படியான நிலைப்பாடு இருந்தது? தமிழர்களுக்கு எப்படியான தீர்வு வேணும்ன்ற ஒரு நிலைப்பாடை முன் வச்சு கொண்டு இல்லை. உண்மையில் என்னென்னு சொன்னால் அந்த 77 அந்த 76 மாநாட்டில் அந்த சுயநிர்ணய உரிமை தனிநாடு என்று அந்த தீர்மானங்கள் நிறைவேறினாலும் கூட அந்த அது பற்றிய நுணுக்கங்கள் விளக்கங்களுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் போனதில்லை. தமிழருக்கு உரிமை வேணும்,
அதுதான் நாங்கள் மேலே இருந்தோம். அந்த உரிமை என்ன சிங்களவர்கள் தமிழர்களை நசுக்குகிறார், அதுலேருந்து ஒரு விடுதலை பெற வேணும், எங்களுக்கு உரிமை வேணும் என்ற அந்த தமிழன் அந்த அப்போ என்னன்றதுனா தமிழன் என்று சொல்லடா, அந்த தலை நிமிந்து இல்லடா, அது உண்மையிலே அதுக்கு முதலே சொல்லப்பட்ட அந்த கோஷம் அது அந்த எண்ணங்கள் தான் நின்றதே தவிர அந்த தேசியம் தனிநாடு அதன் விளைவுகள் என்ன அந்த ஆரம்பத்திலே அப்படி இருக்கே இல்லை. ஆனால் பிறகு நாங்கள் பல்கலைக்கழகம் வந்த பிறகு இப்போ பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அப்போ எங்களுக்கு நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அப்போ 2 பிரிவாக இருந்தது. திருநெல்வேலியிலேயே ஒரு பிரிவு இருந்தது, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி, சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி வட்டுக்கோட்டையில் இருந்தது. வட்டுக்கோட்டையில் இப்போ எஃப்னாலஜின்னு ஒரு பிரிவில் தான் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி இருந்தது. அப்போ அது ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எஃப்னாலஜி இந்த ஹாஸ்டல் தான் அந்த நாங்கள் மாணவர்கள் தங்குற இடமாக இருந்தது. அப்போ அந்த ஹாஸ்டலுக்கு மேலே மாணவர்கள் கூடி சில பயிற்சிகள் எடுக்கிறது, அப்படியான சம்பவங்கள் எல்லாம் அப்போ இருந்தது. பயிற்சின்னா என்ன பயிற்சி? ஆயுதத்துக்கான உண்மையில அந்த அவ்வளவுக்கு போக இல்லை, அது ஒரு உடல் பயிற்சிகள் அதுக்கு தயார்படுத்த நீங்களும் செய்தீங்களா? நாங்களும் செய்த உடல் பயிற்சிகள். அதில் மற்றது முக்கியமாக என்னென்னு சொன்னால் டிஸ்கஷன்ஸ். இப்போ டிஸ்கஷன் சொல்கிறத விட ஒரு கருத்தரங்கு, அதாவது இப்போ என்ன சொன்னால் எங்களுடைய இப்போ நாங்கள் 3வது பேட்ச், அந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் உள்ள ஆக்கள் அதில் எங்களை வழி நடத்துகிறவையாக இருந்துச்சு. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்த 3ஆம் நாள் 76ஆம் ஆண்டு நாங்கள் வந்தாலும் 3ஆம் நாளே போராட்டம் தான். அப்போ தான் அந்த மலையகத்தில் சிவன் லட்சுமணன் என்று 2 இளைஞர்களை சுட்டு கொண்டோம். அப்போ அதுக்கு எதிராக நாங்கள் அங்கே வட்டுக்கோட்டையில் வலிக்கிட்டு கச்சேரி மட்டும் வந்து நின்று அதிலெல்லாம் நாங்கள் பேசின ஞாபகம் இருக்குது. அந்த இந்தியாவில் இந்திரா காந்தி இந்த புதல்வர்கள் எல்லாம் இதில் இதெல்லாம் முடியாமல் போனது, அதே மாதிரி அனுராக்கு நடக்கும், அனுராக் பண்டார் நாயக்கர் அப்படி என்று சொல்லி அந்த ஒரு கொந்தளிப்பான நிலை அதுக்குள்ளே நாங்கள் ஒரு பகுதியாக. மற்றது இந்த செமினார்கள் என்னென்று சொன்னால் அப்போ நாங்கள் அந்த எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேருந்து பிரிதனியா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தமிழ் விழாவுக்கு போகிறோம். அப்போ அதில் ஒரு விவாதம் என்னென்னு சொன்னால் பொருளாதார ரீதியில் தமிழீழம் சாத்தியமா. அப்போ நான் அதில் பேசினது பொருளாதார ரீதியில் தமிழீழம் சாத்தியமா. இது எந்த காலப்பகுதி நீங்கள் சொல்கிறது? இது 77. அப்போ நாங்கள் இலங்கையில் இலங்கையை சுற்றி கடல் இருக்குது, அந்த கடலின் 3இல் 2 பகுதி தமிழுள்ள பகுதியில் தான் இருக்குது என்று சொல்லி. மற்றது தமிழ் பகுதியில் கிட்டத்தட்ட 70 லட்சம் பனைகள் இருக்குது. அந்த பொருளாதார வளங்களை அப்போ நாங்கள் இதுகளை நாங்கள் தரவுகளாக இந்த பிரதிநிதியாலையெல்லாம் போய் பேசி அங்கே தமிழ் மாணவர்கள் எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரித்து அந்த அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு எழுச்சி, எங்கே போனாலும் அது ஒரு தமிழ் எழுச்சி என்று ஒன்று இருந்துச்சு. அந்த அதுக்கு தான் நாங்கள் ஒரு பகுதியாக இருக்கோம். அப்போ அந்த இளைஞர்கள் தயாராகினது ஒன்று, மறுபக்கம் அதை அறிவு ரீதியாக பொருளாதார ரீதியில் தமிழீழம் சாத்தியம், அப்போ அது பற்றி தேடுறது, அது பற்றி அப்போ பனை வளம். அப்போ அந்த இந்தியாவிலேருந்து சம்பந்தன் ஒரு ஆள்கிட்ட வந்திருக்கு, ஒரு பனை சார் வல்லுநர் இருக்கு. அப்போ அவரோட போய் சந்திக்கிறது, இந்த இப்படி அங்கால இது கொஞ்சம் 80ஆம் ஆண்டுகளில் இன்னும் வேறு மாதிரியான டேர்ன் எடுக்குது. இதுதான் அந்த ஆரம்பம். 90ஆம் ஆண்டுகளில் ஆணரவு சண்டை முதல் நடந்து அதில் அந்த முதல் சண்டை குழப்பத்தில் முடியுது. குழப்பம்னு சொல்லி ஒரு பெருந்தொகையான படையினரை கொண்டு அந்த ஆரம்பத்தில் எங்களுக்கெல்லாம் இங்கே தெரியும், இந்தியெல்லாம் கலகலண்டு துவங்கிட்டு 90ஆம் ஆண்டுகளில் எங்கள்கிட்ட படித்த மாணவர்களே பலர் அதில் ஈடுபட்டு ஒன்று களத்துக்கு போனது உண்டு. மற்றது அந்த களத்திலேருந்து காயப்பட்டு வாரவர்களை இங்கே பராமரிக்கிறதுக்கு இங்கே வரையும் இளைஞர்கள் நின்றார்கள், இளைஞர்கள் மாணவர்கள். அப்போ ஆரம்ப கட்டம் முதலாவது ஒரு வெற்றியாக வந்துட்டு. ஆனால் பிறகு கொண்டு வந்து என்னென்னு சொன்னால் பெருமளவு படைகளை ஃபுல்லாக அந்த செம்பியன் பற்றி கடற்கரையில் இறக்கி அங்குலமாக மார்ச் பண்ணி வரைக்கும் படிப்படியாக நடந்ததுகள். அப்போ இதில் பெருந்தொகையான இளைஞர்கள் காயப்பட்டது, இறந்தது. அப்போ அந்த டைமில்
பூண்டாவில் வந்து அந்த கலை பண்பாட்டு கழகத்தில் அந்த இளைஞர்கள் அந்த போரில் பங்கு பெற்ற பல இளைஞர்கள் யுவதிகள் கலைஞர்களை சந்தித்து அங்கே நடந்த என்னன்றதை எடுத்துட்டு வந்தார். அப்போ அதில் தளபதிகளாக இருந்த சொன்ன என்னென்னு சொன்னால் இந்த கடலை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர மட்டும் அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த அன்றைக்கு கடல் கட்டுப்பாடு இருக்கு. அப்போ அந்த கடலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. அதுதான் 2000களில் அடைஞ்ச வெற்றிக்கு அதுதான் காரணம். புலிகளுடைய வெற்றிகளுக்கு காரணம் கடற்படை பலமாக இருந்தது. கடற்படை அந்த கடலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. அப்போ என்ன வழியால் தான் அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் கூட அந்த இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் என்றது 2022 வந்து அதை பற்றி நாங்கள் பிறகு விரிவாக கதைக்க வேணும். இந்த முழு போராட்டத்திலையும் சர்வதேச ரீதியாக நடந்த சர்வதேசம் அங்கீகரித்த ஒரு விஷயம், தமிழர்களுக்கு ஒரு நிலம் இருக்குன்றதை அங்கீகரித்து அதை சைன் பண்ணின ஒரு விஷயம். அப்போ அதுலேயே அந்த கடல் சம்பந்தமான பிரச்சனை வருது. அந்த கடலின் எவ்வளவு தூரத்தை தமிழற்ற கட்டுப்பாட்டு இது எந்த ஒப்பந்தத்தில் இந்த தமிழர்களுக்கும் ஒரு நிலம் உண்டுன்னு சொல்லி 2022 ஒப்பந்தத்தில் 2022 ஒப்பந்தத்தில் அதில் வந்து இந்த நாட்டில் 2 அரசுகள் ஒரு 2 அதிகார மையங்கள் இருக்குன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உங்களுடைய பங்கு இந்த தமிழர்களுடைய உரிமை போராட்டம் என்ற விஷயத்தில் உங்களோட பங்கு எப்படி இருந்தது? அதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்துக்கு பிறகு உண்மையிலே என்னென்னு சொன்னால் நான் 80ஆம் ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்திலேருந்து வலிக்கிறேன். 83 ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம். 83 வந்து இந்த கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துக்கு பிறகு மற்ற பல்கலைக்கழகங்களில் இருந்தெல்லாம் மாணவர்கள் இடம்பெயர்ந்து வராங்க. அவர்கள் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில்தான் கூடுகிறார்கள். மற்றது அங்கங்கே முகாம்களில் இடம்பெயர்ந்து தங்கிட்டாங்க. அப்போ இதில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அப்போ இதில் ஒர்க் பண்ணிக்க என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அது கிட்டத்தட்ட அந்த எந்த நேரம் கொதித்து கொண்டு அது அங்கே பல ஒரு பக்கம் அந்த உண்ணாவிரதிகள் இருக்கின்றார்கள். அந்த சிவன் கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு கூரை போட்டு அதில் உண்ணாவிரதிகள் 9 பேர் இருக்கிறார்கள். அதுக்கு முன்னுக்கு சனம் கூடி நிற்குது. அங்கே கொமன் ரூமுக்குள்ளே வந்து பொது அமைப்புகள் கூடி ஆலோசித்து கொண்டிருக்கு. இந்தியாவில் வேறு மண்டபங்களில் வெவ்வேறு கலைஞர்கள் கூடி இதுகளுக்கான பாடல்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அந்த பல்கலைக்கழகம் முழுக்கவே ஒரு அதெல்லாம் நாங்களும் அதில் பங்கு வகித்து கொண்டிருந்தது. அந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுறது, இந்த கலைப்படைப்புகளை உருவாக்குறது, அதை இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறது, மக்கள் எழுச்சி, மக்கள் வெளியிலேருந்து வாரது, இவ்வாறாக அந்த இதுகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ இந்த டைமில் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு முதலே நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறின எங்களோட பைச்சாக்கள் நாங்கள் அதில் ஒரு 4 பேர் முக்கியமாக. இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் ஜுகான்னு சொல்லி ஜெஃப்னா யூனிவர்சிட்டி கிராஜுவேட் அசோசியேஷன் என்று சொல்லி நாங்கள் போய் அப்போ பேராசிரியர் வித்யானந்தன் தான் பிசியாக இருந்தது. அவரோட கதைக்கு அவர் எங்களுக்கு ஒரு இடமும் தாரம் பண்ணிட்டாங்க. அந்த பழைய லேவலில் ஒரு ரூமும் தாரம் வந்து நாங்கள் அந்த அந்த ஜுகான்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டதாரிகள் சங்கம். அப்போ அதை நாங்கள் இயக்கிக்கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களின் பொருளாதார ரீதியாகவும் கலை மேம்பாடு சம்பந்தமாகவும் வேலை செய்கிறது. இந்த ஆய்வு ரீதியாக இயக்கங்கள் வேலை செய்யும். அப்போ நாங்கள் இதில் வேலை செய்கிறோன்னு சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் தீர்மானித்தது என்னென்னு சொல்ல 4 பேர் முக்கியமானவர்கள். அதில் ஒருவர் இப்போ இறந்து போனார். மற்ற இன்னொருவர் வந்து யூகேயில் வந்து ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் பின்னாளில் பொறுமைய பொறுப்பாக இருந்தது. அவற்றை பேர் ஆனந்தகுமார். அவர் இப்போ ரவி என்று அழைக்கப்பட்டால் இருக்கிறார். மற்ற இன்னொரு ஆள் அவர் உண்மையிலே இதுகளால் இதண்டு அவர் பாதிக்கப்பட்டு இப்போ விடுபட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் 4 பேரும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதுன்றது. அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு பொதுவாக இயங்குறது. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் இயக்கங்கள் தலைமுறை இயக்கங்கள் அங்கங்கே இருக்கு. அப்போ நாங்கள் எல்லா இயக்கங்களுக்கும் பொதுவாக இயங்குறன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அப்போ எல்லா இயக்கங்களோடு நாங்கள் கதைச்சோம். விடுதலை புலிகளோட கதைச்சோம். விடுதலை புலியோட யாரோட தொடர்பு கொண்டு நீங்கள்
விடுதலை புலிகளோட அப்போ வந்து கொஞ்சம் வெளியில டாக்டரோட கதைச்சு சேர்ந்து அந்த தொடர்பு வந்தது பண்டிதரோட. பண்டிதரோட கேப்டன் பண்டிதரோட தான் தொடர்பு வந்தது. எங்களுக்கு கூட எல்லாரோட கதைச்ச ஹீரோஸில் கதைச்சிருக்கிறோம், பிளாட்டோட கதைச்சிருக்கிறோம். ஆனால் அந்த கூட உறவு வந்தது விடுதலை புலிகளோடும் இபிஆர்ல போகுது. இப்போ நான் ரெண்டுக்கும் அது கொஞ்சம் பிந்தி 85ஆம் ஆண்டு, இது இந்த ஆரம்ப தொடர்புகள் 83 தான் நான் சொல்கிறேன். அப்போ இவையோட காட்சி ஒன்று கேட்க ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிக்கணும், அதை நீங்கள் இப்படி பொதுவாக நீங்கண்டா வேலைகள் கணக்க செய்ய இயலாது, நீங்கள் எங்களோட இணைங்கோ எங்களோட இணைங்கோ தங்களோட பக்கம் வாங்கிட்டு கூப்பிடுவோம். என்ன கூப்பிடுங்க வந்து எனக்கு இது இப்போ ஞாபகம் கையை பிடிச்சி இபிஆர்ல பற்றி சேர்ந்த ஒரு தோழர், அந்த பேர் நான் மறந்துவோனேன், செழியனையில் பேர் மறந்துவோம் நான். அப்போ என்னுடைய மாணவன், நான் அப்போ சென்ட் ஜோன்ஸில் படிப்பிச்சு கொண்டிருந்தேன், கெமிஸ்ட்ரி படிப்பிச்சு கொண்டிருந்தது. அந்த கெமிஸ்ட்ரி மாணவன் ஒருத்தன் தான் அந்த இபிஆர்ல போடைய அந்த தொடர்பை ஏற்படுத்தினது. மற்றது இன்னொரு முக்கியமான ஆள் வந்து அப்போ அந்த சிறி என்று சொல்லி அவர் இருக்கிற ஆள், அவர் அப்போ கொஞ்ச நாள் பிடிபட்டார். இந்த அலன் தம்பதிகளை கடத்தினதில் அவர் பிடிபட்டது இருந்தது. இல்லை, அதுக்கு முதலே அவர் பிடிபட்டது அந்த அலன் தம்பதிகளை கடத்தின ஒரு விஷயம் நடந்தார். அப்போ அவர்கள் அந்த இபிஆர்ல பார்க்கல நல்லா கதைப்பாங்க, அவங்கள அந்த மார்க்சிய விஷயங்கள் நல்லா கதைப்பாங்க. அப்போ என்னட்ட கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட் வேணுன்னு சொன்னால் அவர் அந்த நான் சாப்பிடுவோம் இருக்கே வந்து அந்த மூலையில் நிற்பேன். அவர் சிலவுல தோழர் ரெண்டுவார், சிலவுல சார் ரெண்டுவார், அப்படித்தான் இருக்குது. அப்போ அந்த அப்போ இபிஆர்ல கூட இருந்தேங்க, இபிஆர்ல சொல்லி கேட்டாங்க, சார் நீங்கள் எங்கள்கிட்டயே வந்தீங்கன்னா எல்லாம் கூட வேலை செய்யலாம். அப்போ நாங்கள் 4 பேர் வந்து ஒரு நாள் கதைச்சோம். அப்போ கதைச்சு நாங்கள் எடுத்த முடிவு அந்த நாளில் வந்து விடுதலை புலிகளோட கூட தொடர்பு வைக்க வேண்டும், அப்படித்தான் முடிவெடுத்தோம். அப்போ கேப்டன் பண்டிதரோடு தான் அந்த தொடர்பு கூட இருந்தது. தொடர்புன்னா என்ன மாதிரியான தொடர்புகள் நீங்கள்? உண்மையிலே அவையோட தொடர்பு வச்சு வேலை செய்கிறது அது ஒரு பிரச்சனையாக இருந்தேன்னு சொன்னேன். அப்போ நான் குறிப்பாக கலை வேலை செய்கிற வகையில் ஒரு இயக்கத்தின் பிரிவாக இணைகிறதா அல்லது வெளியில் நிற்கிறதா அல்லது இத்தகைய உறவை வச்சிருக்கிறன்றதா ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் இவை வைக்கணும் தங்களுக்குள்ளேயே வரைக்கும். அப்போ குறிப்பிட்ட காலம் வந்து இப்போ பண்டிதர் வந்து எங்களோட வந்து தொடர்பு வைப்பேன். அப்போ தொடர்பு வைக்க வந்து அவரே சொல்லுவார் வந்து அந்த பொருளாதார ரீதியாக வேலை செய்கிறார்களோட வேறையாகவும் கலை வேலை செய்கிற எங்களோட வேறையாக தான் வேலை செய்யுது. இல்லை அவரே சொல்லுவார், அண்ணா நீங்கள் வெளிப்படையாக வேலை செய்கிறார்கள், நீங்கள் முதல் பிடிபடுறார்கள், என்னுடைய உங்களோட கதைக்களை கவனமாக இருக்கணும்னு அவர் சொல்லுவார். அந்த இப்படித்தான் நாங்கள் அந்த அப்போ அந்த தொடர்பை வச்சிருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் மற்ற 3 பேரும் முழுமையாக அதுக்கு இணைந்தனர். ஆனால் அதுக்கு முதல் வேலை செய்கிறவன் என்னென்னு சொன்னால், உதாரணமாக நாங்கள் அப்போ அந்த உண்மையில் 83ஆம் ஆண்டின் தொடர்புகள் எடுத்தது. 85ஆம் ஆண்டு எங்கள் அது வரைக்கும் எங்களாலே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு திருப்திகரமாக அந்த வேலையை செய்ய முடியலை. என்னென்னு சொன்னால், இப்போ இயக்கங்கள் வந்து இராணுவ ரீதியான இதைத்தான் கூட அந்த காலத்தில் அந்த ஆர்மியின் மூமெண்ட்ஸை கட்டுப்படுத்துகிறதா முக்கிய நோக்கமாக இருந்தது. அப்போ அதுக்கான உதவிகளை செய்கிறது தான் முக்கியமான தேவையாக இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து கலை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்று சொல்லி நாங்கள் அப்போ ஒரு வேலை செய்யணாங்கன்னு சொன்னால் அந்த அந்த பொறுமையத்தினுடைய ஆரம்பம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சின்ன சின்ன கைத்தொழில்களை ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ உதாரணமாக சாம்பிராணி குச்சி செய்தல். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, நாங்கள் போய் இதுக்கிட்ட காரில் போய் நாங்கள் அந்த பனையில் கங்கு மட்டை வெட்டுறதுக்கு எல்லாம் அந்த ஊருக்கு பார்த்துக்குவோம். மற்ற நல்லூரில் வந்து அப்போ எங்களுக்கு இந்த சிவஞான மண்ணியோட கொஞ்சம் கூட தொடர்பு. தலைவராக இருக்கிற தமிழ் கட்சி அவர் ஆணையாளராக இருந்தார். அப்போ அவரோட கொஞ்சம் கூட தொடர்பு. அப்போ அவர் அந்த முனிசிபாலிட்டி அப்போ அந்த அங்கே டவுனுக்கே இந்த முனிசிபாலிட்டி உடைக்கப்பட்டு இங்கே தான் இந்த நல்லூரில் தான் இருந்தது. அதுலேயும் எங்களுக்கு ஒரு ரூமை தந்தார். அப்போ அதில் நல்லூர்லேயே ஒரு கடை ஒன்று போட்டோம் நாங்கள்.
அந்த கடை போட்டது வந்து இப்போ நாங்களும் எங்களுடைய இதுக்காக இல்லை, அது அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த கடையை போட்டது, சாப்பாட்டு கடை. ஆனால் சாப்பாட்டு கடையை போட்டால் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ சிவஞானவன் சொன்ன என்னென்னு சொன்னால், நீங்கள் அந்த நல்லூர் இதில் வேலை செய்கிற ஆட்களுக்கு நீங்கள் சாப்பாடை கொடுங்க. அப்போ நாங்களும் ஒவ்வொன்று சொல்லியாச்சு, தோசை கொடுக்குறோன்னு ஒவ்வொன்று சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொன்று சொன்னால் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ கடைசியாக நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுண்ட அம்மாவை கொண்டு தோசை சொல்லி வச்சு காரில் கொண்டே தான் அந்த இந்த இப்படித்தான் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உண்மையிலே ஒரு பகுதி சிரிப்பாக கூட இருக்கும். ஆனால் இப்படித்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அந்த பொருண்மையம்னு சொல்கிற விஷயம் வந்து அப்போ 84 அந்த காலத்து தொடங்கிட்டாங்களா? இல்லை, பொறுமையாக ஸ்டார்ட் பண்ண அப்படித்தான் மெதுவாக அப்படியே கங்குமட்டை பார்க்க போய் இந்த கடை போட்டு மருந்து கடை போட்டு இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த அந்த பொருண்மையத்தில் இருந்து அவர் வந்து இப்போ இன்று ரவி என்று சொல்லப்படுகிறவர் அப்போ இந்த வேலை தான் செய்தது. இது மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணித்தான் கடைசியாக பொருண்மையத்துக்கு முதல் இன்னொரு பேர் வந்தவருக்கு. சரி, இதில் இந்த 83ஆம் ஆண்டு நீங்கள் இந்த இராணுவத்துக்கு எதிராக, அதாவது இராணுவ நகர்வுகளுக்கு எதிராக தான் புலிகளும் சரி ஏனைய இயக்கங்களும் நகர்ந்து கொண்டு இருந்தது. கலையை பற்றி கொஞ்சம் அதில் அக்கறை காட்டலன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. எப்படியான நகர்வுகள் இருந்தது? இப்படி இராணுவத்தினுடைய அடக்குமுறை இருந்தது, அதுக்கு எதிரான எப்படியான நகர்வுகள் இருந்தது? இந்த 73 ஒரு முக்கியமான காலகட்டம். அதை இந்த எப்படி என்று சொல்கிறதுக்கு முதல் ஒரு பின்னணியை நான் சொல்ல வேண்டும். அந்த எப்படி அந்த இராணுவ பிரசன்னம் அல்ல இராணுவ ஒடுக்குமுறை எப்படி இருந்தேன்ற விளங்கப்படுத்துறதுக்கு இப்போ 83 ஆரம்பத்தில் இப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து அப்போ ஒரு சமூக மாற்றம், அது சமூக மாற்றத்துக்காக அரங்கை பயன்படுத்துகின்ற ஆரம்ப கட்டங்களாக இருந்தது. அப்போ 83 மே மாதம் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை சேர்த்து நாளை மறுதினம், அதாவது நாளை எவ்வாறு இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு அரங்கை உருவாக்குவதற்காக ஒரு கடைசி ரிஹர்சல் வந்து கைலாசபதி ஆடிட்டோரியத்தில். அப்போ கைலாசபதி ஆடிட்டோரியம் அப்பான் அந்த இறுதிக்கட்ட கட்டுமானங்கள் நடந்து கொண்டிருக்கு. அன்றைக்கு தான் அந்த கூரை போடுற சம்பந்தமாக அந்த அன்றைக்கு நாங்கள் முழு நாளாக அங்கே நின்றாங்க. அங்கே நின்று போட்டு நாங்கள் மாலையில் வெளிக்கிடைக்கில்ல என் அன்றைய முழு நாள் நடந்தபடியாக வெளியில் நடந்தது எங்களுக்கு தெரியாது. இது 83ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி. அன்றைக்கு தான் வெளியில் வந்து இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் அதுகள் நடந்து கொண்டிருந்த கட்டம். அப்போ இந்த கந்தர்மணத்தில் இந்த பாடசாலையில் வந்து ஒரு பூத். அப்போ இதில் மாலைக்கு கிட்ட ஒரு இராணுவ சிப்பாய் வந்து போராளிகள் என்ற தாக்குதலில் இறந்து போகிறார். அப்போ நாங்கள் அங்கேருந்து ரிஹர்சலை முடிச்சு போட்டு வரைக்குள்ள இந்த ரோட் முழுக்க, இந்த பழம் ரோட் முழுக்க இராணுவ பிரசன்னம், இராணுவம் வேலிகளை வீடுகளை எரிச்சு கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் இதுலேருந்து திரும்பி போய் பலாரி ரோட்டால் போய் அப்படியே கந்தபுராண லேனுக்கு அந்த அடுத்த லேனில் போய் அந்த நேரத்தில் அதில் ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் போய் நான் முன்னால் போய் என்னுடைய வைஃப் நிற்கின்றவ 2 பேரும் கதைச்சு கொண்டு நிற்கக்குள்ள பின்னாலே ஆமி பாய்ஞ்சி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், வீட்டின் பின்புறத்தில். அப்போ நாங்கள் வீட்டின் பின்னுக்கு நிற்கக்குள்ள என்ன வந்து ஒரு ஆமி பிடிக்கிட்டான். அப்போ ஒரு ஆமி பிடிச்சு என்ன ஒரு கையில் இழுக்கிறான், மெட்ட கையால் என்னுடைய வைஃப் என்ன இழுக்கிறா, நான் தென்னையை கட்டி பிடிக்கிறேன். அப்போ நானும் வைஃபும் கீழே விழுந்துட்டோம். அப்போ அந்த ஆமி லோட் பண்ணுறான் கன்னு. ஆனால் நல்ல காலம் அந்த நேரம் இன்னொரு ஆமி பின்னுக்கு வந்தவன். அவன் என்னென்னு சொன்னால் பக்கத்து வீடுகளில் கொள்ளையடித்து கொண்டு வந்த ஆமி வந்து இவனை விசில் பண்ணி கூப்பிட்டோன்னே அவன் போட்டான். இது அன்றைக்கு முடிஞ்சது. ஆனால் அன்றைக்கு ராவு எல்லாம் அந்த பயத்தோட ஆக்கள் யாரையும் சுட்டவங்க அந்த நேரம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இதுக்கு பிறகொண்டு நடந்தது 2ஐயும் சேர்த்து தான் நாங்கள் பார்க்க வேணும். இது நடந்தது மே 83ஆம் ஆண்டு மே 18. 83ஆம் ஆண்டு ஜூலை 23 தான் அந்த 13 ஆமி கன்னிவடியில் தாக்குதலுக்குள்ளானது. அப்போ அன்றைக்கும் இதே மாதிரி அப்போ இராணுவம் அதில் இறங்கி அந்த கேம்பஸ் பின் லேனில் இறங்கி அதுக்கு முன் லேனால் போய் வந்து எங்களை அப்போ நான் போய் லெபர்ட்ரி ஒழிச்சிட்டேன்.
எனக்கு முதல் அனுபவம் இருந்தபடியா அவன் வந்து முன் கதவை அடித்து திறந்து சத்தம் போட்டு அப்போ நாங்கள் பின்னுகின்றபடியால் அந்த இளமாக்களை காணாதபடி அவனுக்கு ஒரு ஓல்ட் லேடி தான் நின்றவர். அப்போ அவன் அடுத்த வீட்டுக்கு போகிறான். அப்போ எனக்கு அந்த அந்த முதல் அனுபவம் இதுலேருந்து தப்பலாம்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகுதான் எனக்கு கனதி விளங்கிச்சிருந்தால் அந்த பக்கத்து வீட்டில் ஒரு சூடு விழுது. அப்போ பிறகுதான் கேள்விப்படுறேன் இது கிட்டத்தட்ட அந்த லேனால வரைக்குள்ள கண்டவே சுட்டுருக்கான். வீட்டுக்குள்ளே பூந்து சுட்டுருக்காங்க. வீட்டுக்கு எல்லாம் பூந்து அதுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஜன்னலுக்கால பார்த்துருக்கோம். அவர் வயதுக்கு புத்தகம் வாக்கி கொண்டிருக்கார். அவருக்கும் கண் வச்சிருக்கான். எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு பழம் ரோட்டில் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு பூந்துருக்கான். அந்த வீட்டில் வந்து அந்த லேடி வந்து எக்ஸ்பெக்டிங்காக இருந்தார். அப்போ அந்த லேடி ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தவர். அவர் வெளியில் வேறு அவர் தான் வெளிநாட்டிலேருந்து வந்தவன்னு சொல்ல ஐடென்டி கார்டு கொண்டு வான்னு சொல்லி அவன் ஐடென்டி கார்டு எடுத்து கொண்டு வர கண்ணால் சுட்டு வரும். கிட்டத்தட்ட அதில் 60-70 பேர் சூடுபட்டு கேட்பார். அப்போ இவ்வாறு தான் அண்டியான் அந்த இராணுவ நிலைமை இருந்தது. இதுக்கு பிறகு 84ஆம் ஆண்டு ஏப்ரலில் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருந்த கோஆப்ரேட்டிவ் பில்டிங் எரிபட்டது. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்து அந்த வாய்க்காலுக்கு இல்லை அதில் அந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒரு இளைஞர் உட்பட சுட்டு போடப்பட்டது. அப்படியே அந்த நிறைய கொலைகள் அந்த காலத்தில் நடந்தது. அப்போ இராணுவத்தை கண்டால் கொலை. அப்போ இது அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் 84 வந்து கோடன் பண்ணி இளைஞர்களே அந்த வலையிலே அழுற மாதிரி மீனி அழுற மாதிரி அள்ளி கொண்டு போன இவங்களுக்கெல்லாம் அந்த ராவிலே அந்த இதுகள் இறங்கி கொண்டு போகும் இந்த ஆமட் கார்கள். அப்போ ஆக்கள் ஜன்னலுக்கால எங்கே நிற்கிது என்றால் சில வேளை ராவில் வந்து ஒரு ஏரியாவை சுற்றிடுவார். அவள் பகலில் அவ்வளோ பேரையும் கூட்டிக் கொண்டு அதில் இளைஞர்கள் அள்ளி கொண்டு போகிறப்ப அந்த பூசா முகாம் திறக்கப்பட்டது. அப்போ இவ்வாறு தான் அந்த இராணுவ நடமாட்டம் இருந்தது. அப்போ இதில் வந்து அப்போ யாருமே அசையலாது கொள்ளையிலாது என்ற சூழ்நிலைகள் தான். அப்போ இதில் அங்கங்கே இராணுவத்தை தாக்குதல்கள் நடக்கும். அப்போ இதாலே அந்த இராணுவம் வந்து தனியாக திரிகையிலாது பெரிய அளவில் திரிகிறது. அப்போ இப்படி கேட்க தான் இன்னொரு புறம் எங்களோட கலவையில் என்னென்னு சொன்னால் நாங்கள் 83-84 இதுவும் செய்ய முடியும். அப்போ எங்களுக்கு அந்த செய்கிறேன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடை போடுறது அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடிஞ்சதை தவிர எங்களோட திருப்தி அந்த ஒரு கலை வேலையை ஒரு பெரிய அளவில் செய்ய முடியும். அப்போ 85ஆம் ஆண்டு பிப்ரவரி மார்ச்சில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு அப்போ அந்த நாட்களில் பல்கலைக்கழகத்தில் தான் ஒரு ஒப்பீட்டு ரீதியான ஒரு பாதுகாப்பு வழி இருந்தபடியால் நாங்கள் சில ராவலி அங்கேயே நிறுத்திக்கொள்கிறோம். அப்போ 85ஆம் ஆண்டு நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா செய்கிறதுக்கு அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டேன். அப்போ சில மாணவர்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு கலை வேலையை செய்வோம் என்று சொல்லி அங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் 85ஆம் ஆண்டு மண் சுமந்த மேனியர் என்றொரு 85ஆம் ஆண்டு என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு ஒப்பீட்டு ரீதியான ஒரு பாதுகாப்பு வழியாக இருந்துச்சு. அங்கே மாணவர்கள் தங்குறது ராவில் அங்கேயே தங்குறது. அப்போ இதில் வந்து நாங்கள் சிலர் சேர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலாச்சார குழு ஒன்றை அமைச்சோம். குழு ஒன்றை அமைச்சு ஒரு கலாச்சார நாள் ஒரு பண்பாட்டு நாள் ஒன்றை பல்கலைக்கழகத்தில் நடத்துகிறது மார்ச்சில் என்று சொல்லி அதில் ஒரு நாடகம் ஒரு ஃபில்ம் ஒரு கவிதா நிகழ்வு அப்படி என்று சொல்லி நாங்கள் யோசித்தோம். அப்போ அதில் அந்த 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 நாடகம்தான் மண் சுமந்த மேனியர். அப்போ அந்த மண் சுமந்த மேனியர் வந்து ஆரம்பத்தில் மார்ச் 30ஆம் தேதி 31ஆம் தேதிகளில் 30ஆம் தேதி மேடையுரைக்க வந்து அன்றைக்கு பெருமளவு வசனம் இருக்கே இல்லை. இப்போ இதை பற்றி சொல்கிறேன்னா கணக்காக நாங்கள் சுருக்கமாக போவோம். ஆனால் 31ஆம் தேதி பெருமளவு சனம் அந்த மண்டபத்திலேயே இடம் இல்லை. அந்த முன் ஜன்னலில் விடுதலை புலிகளின் யாழ்ப்பாணத்துக்கான பொறுப்பான தளபதி கிட்டு அதில் இருக்க ஜன்னலுக்கே இல்லை. நான் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அதில் அந்த 8 நாள் இல்லையா அவ்வளவு. அப்போ அப்போ இந்த மண் சுமந்த மேனியர் முடிஞ்ச பிறகு திலீவன் அப்போ அங்கே மறுமலர்ச்சி கழகம் இருந்தது. அப்போ மறுமலர்ச்சி கழகத்திலேருந்து ஆட்டிய சொல்லி விட்றா நின்று ஒருக்கா சந்திக்கணும். நான்
அப்போ என்னை சந்திக்க போது அவன் வெப்பத்தோடு தான் கதைச்சான். மண்சுமந்த மேனியரை பாராட்டி இப்படி தாங்கள் எதிர்பார்க்க இல்லை என்று சொல்லி அவன் கேட்டது என்னென்னு சொன்னால், சார் இந்த தங்களுடைய காடர்ஸுக்கு வந்து இந்த வகுப்பு இருக்கா எடுங்கன்னு சொல்லி, இது எப்படி என்று மக்கள் மத்தியில் சென்று அரங்க நிகழ்த்த வேணும் என்றதும், மக்கள் மத்தியில் உள்ள கல வடிவங்களை சேகரிக்க வேணும் என்றதும், உதாரணமாக நாட்டார் வடிவங்களை சேகரிக்க வேணும் என்ற விஷயங்களை நான் வைக்கிறேன். அப்போ திலீபன் தன்னுடைய காடர்ஸோட அதை கதைக்கு அந்த காடர்ஸ் எல்லாம் ஊர் ஊராக திரிஞ்சு அந்த நாட்டார் வடிவங்களை சேகரிக்காங்க. இப்போ இதே நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அவர்கள் தாங்களாக அந்த கலை இதில் ஈடுபடவில்லை, அவர் நாங்களாக செய்ய அதற்கு ஆதரவு அளித்தார்கள், மதிப்பு கொடுத்தார். ஒன்று செய்து காட்டும் போது நம்பிக்கை வருது. அவன் இந்த செய்து காட்டுறன்றதான் அந்த அன்றைக்கு என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் இவ்வளோ காலம் எங்களோட கல்விக்கூடாகத்தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் தலைவர் வந்தது ஒரு வேறு ரூட்டுக்காடு. அவர் பள்ளிக்கூடம் போனதில்லை, இல்லை பள்ளிக்கூடம் சின்ன வயதிலேயே விட்டுட்டார். அப்போ அவருக்கு முக்கியம் என்னென்னு சொன்னால் செய்து காட்டுவது. நாங்கள் போய் ஒன்றை கதைச்சால் அவள் மனசுமந்த மேனியன் அவர் அதை சொன்னார், அது இது நீங்கள் செய்து காட்டியிருக்கு. எந்த இடத்துல சந்திச்சு உரையாடல் நடந்தது அதுகளை என்ற இல்லையா? அப்போ அப்போ என்னென்னு சொன்னால் அந்த செய்து காட்டுதல் இல்லை, இது எங்களோட கல்வியில் என்னென்னு சொன்னால், அந்த எங்களோட கல்வி வந்து ஏட்டு சுரக்கை. சுரக்கை வந்து ஏட்டில் இருக்கும், ஆனால் அது கரையிலே வராது. ஆனால் இவர்களுக்கு முக்கியம் என்னென்று சொன்னால் அதை செய்து காட்டுவோம். அந்த பெர்ஃபார்மேட்டிவ், அந்த 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 வேர்ல்டு வந்து பெர்ஃபார்மேட்டிவாகவே, இந்த உலகம் பெர்ஃபார்மேட்டிவாக தான் ஒன்றை செய்து காட்டுதல், செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதல். அது இராணுவ ரீதியாக நடந்தது, கலை ரீதியாக நாங்கள் செய்த போது அது மதிப்பளித்தார். இதுதான் அன்றைய நடந்தது. அப்போ நாங்கள் அவர்களுக்கு வகுப்படுத்தது, அதுக்கு பிறகு மண்சுமந்த மேனியர் பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் மேடையேற்றினது, அதில் பெருமளவு மக்கள் கலந்து கொண்டது. அதுக்கும் புலிகளுக்கும் சம்பந்தம் இருந்ததா? உண்மையிலே என்னன்னு சொன்னால், புலிகள் பல இடங்கள்ல அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க, ஏனைய இயக்கங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அப்படின்னு மற்ற இயக்கங்கள் ஆர்கனைஸ். எந்தெந்த இயக்கம் அதில் செய்தது? இல்லை, அதில் அநேகமாக இபிஆர்ல பிளாட் ஹீரோஸ் கூட 1-2 இடத்துல. அப்போ உங்களோட பொது நபராக பார்த்துருக்குறாங்களா அந்த எல்லாரும்? இப்போ நான் உண்மையில் என்னன்னு சொன்னால், விடுதலை புலிகள் திலீபன் கிட்ட வைக்க வகுப்படுத்துறது மட்டுமல்ல, இபிஆர்ல தோழர்களுக்கு நான் ஒரு வகுப்படுத்திருக்கேன், கலை வேலை சம்பந்தம். மற்றவர்களோட உரையாடி இருக்கேன். அப்போ இந்த 2 பேரோடும் எங்களுக்கு கொஞ்சம் கூட உறவு இருந்தது. அப்போ அதில் அந்த நாங்கள் எங்களுக்கும் எங்களை கலை என்றபடியால் எங்களுக்கும் எல்லாரோடும் ஒரு உறவு வைக்கிற இதாக இருந்தது. அவர்களும் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதில் சிக்கல்களும் இருந்தது. அப்போ பல்கலைக்கழக ரவுண்ட் அபவுட்டில் ஒரு நாள் நடிச்சாமல் 1 மணிக்கு தான் அந்த அந்த ஒரு ரிஹர்சலோடு அடுத்த நாள் நாங்கள் மக்கள் மத்தியில் பெர்ஃபார்ம் பண்ணோம். ராவு இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த அந்த ரவுண்ட் அபவுட்டில் இருக்கிற அந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் ரிஹர்சல் பார்த்தது. 1 மணிக்கு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் மக்கள் மத்தியில் போனது. எழுத்து வேலையிலும் நீங்கள் செய்கிறது இல்லை, அதில் சேருநண்டங்களுடைய ஒரு நண்பர் இருந்தவர், அவர் தான் அந்த கவிதைகளை எழுதுனார். கண்ணன் இசையமைத்தது, நான் அதை டிரெக்ட் பண்ணது எல்லா இடங்களிலும். அது அப்போ என்னென்னு சொன்னால், அந்த கலை வேலை என்ற இன்னொரு ஸ்ட்ரீம் ஒன்று இதாட்டு, அதுக்கு பிறகு இயக்கங்கள் தாங்களும் தங்களுடைய கலைக்குழுக்களை உருவாக்கி அவர்கள் இபிஆரில் புதுயுகம் மலர்கிறான்னு சொல்லி ஒரு நாடகத்தை அந்த நாளில் போட்டார்கள். விடுதலை புலிகள் விடுதலை காளி என்று ஒன்றை போட்டார்கள். இதிலேயே நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த பொங்கு தமிழ், அதாவது நான் நினைக்கிறேன், நான் சிறுவனாக இருக்கும்போது பொங்கு தமிழ் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் அந்த ஆசிரியருடைய பக்கத்தில் இருந்து கதைப்புங்கிறது எனக்கு ஒரு வரம் தான். அது கிடைச்சது. இந்த மண்சுமந்த மேனியர்லாம் நாங்கள் புத்தகத்தில் படித்த விஷயம், இந்த நான் நாடகரங்கில் எடுத்தேன். அப்போ அதில் அவங்களுடைய இந்த கதைப்புங்கிறது எனக்கு ஒரு வரம் தான். இந்த பொங்கு தமிழ் என்ற விஷயம் சர்வதேச அளவில் தமிழர்களுடைய நிலைப்பாட்டை சொன்னதில் பொங்கு தமிழ் ஒரு மிக முக்கியமான நிலைப்பாட்டில் இருக்கு. இது எப்படி உருவானது, எப்படி வளர்ந்து வந்தது, இது எப்படி நீங்கள் கையாண்ட, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு. இதுவே ஒரு பெரிய கதை தான். ஆனால் நான் இயலுமான அளவில் சுருக்கத்துக்கு இந்த இதுகள் வந்து எங்களோட உணர்ச்சியோட சம்பந்தப்பட்டபடியால் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கூட போக பார்க்கும். ரெண்டாலும் கட்டுப்படுத்தி கொண்டு இல்லை பிரச்சனை, நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் சொல்லுங்க. இல்லை, இயலுமான அளவில் குறைச்சி சொல்லணும். வரக்கூடிய எல்லாத்தையும் சொல்கிறேன்டா கொள்ளாது. அப்போ 95ஆம் ஆண்டு இன்னொரு முக்கியமான காலகட்டம். அப்போ 95ஆம் ஆண்டில் வந்து யாழ்ப்பாணத்தின் மீது ஒரு பெரிய படையெடுப்பு. நாங்கள் ஒரு இரவில் இங்கே இருந்து இடம்பெயர்ந்தோம். யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய இடம்பெயர். அந்த இடப்பெயர்வு எப்படி இருந்தது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவா?
இடப்பெயர்வு எப்படின்னு சொன்னால் உண்மையில் அந்த 95 அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப காலங்கள் 1ஆம் கிழமை 2ஆம் கிழமை 3ஆம் கிழமைகளில் எங்கும் வெடிச்சத்தான். பலாலியிலிருந்து இராணுவம் வெளிக்கிட்டு அச்சுவேலி அந்த இடங்கள காடு அவ்வாறாக ஆக்கிரமித்து கொண்டு வருது. அந்த எனக்கு ஒரு நாள் நான் ஒரு காலை எழும்புறன் வந்து அந்த கோயிலில் தமிழ்ச்சமாமா கிட்டு 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 பெரும் சத்தங்கள் கேட்குது. அப்போ எனக்கு அந்த அந்த எங்களோட வீட்டு கேட்டடையோட இதுக்கு தானே நம்மளோட பிள்ளை நிற்கிறான். எவ்வளவு சத்தம் எல்லா இடமும் அந்த அந்த கொட்டி 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 எல்லா இடமும் அந்த சத்தம் கேட்குது. அந்த அந்த ஒரு தவில் ஒரு 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 100 தவில் உண்டை அடிக்கிற மாதிரி. அப்போ இதுக்கு தானே நம்மளோட பிள்ளை நிற்கிறான். ஏன்னா இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னால் தெல்லிப்பளையில் நாங்கள் ஒரு எக்ஸாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தெல்லிப்பளை யூனியன் காலேஜில் அங்கால சத்தம் கேட்குது, சிலமெல்லாம் வலிக்கிட்டு ஓடுது. இது 80களில் நடந்ததா, இதுக்கு திருப்பி வருது, பரவாயில்ல. 80களில் நடந்தது. அந்த சிலமெல்லாம் ஓடுது. அப்போ நானும் பேராசிரியர் மௌனூரும் எக்ஸாம் போர்டில் இருந்து நாங்கள் வலிக்கிட்டு வரோம். வலிக்கிட்டு வந்து நாங்கள் இங்கே யாழ்ப்பாணம் நோக்கி வரோம். இவங்க பிக்கப்பில் போகிறாங்க, கிட்டு வெறும் மேலோட முன்னுக்கு நிற்குது. அப்போ நாங்கள் இங்கே வாரம், அவன் அவங்க நோக்கி போகிறான் அடிக்கிறதுக்கு. அப்போ இது ஒரு என்ன பல இடத்துல பல அந்த நாங்கள் என்னென்னு சொன்னால் பலற்ற கதை கேட்டிருக்கோம். போராளிகள் மற்றவையை பயன்படுத்தினம், மற்றவையை விட்டுட்டு தாங்கள் தப்பினம். அப்படி அவன் நெஞ்ச திறந்து கொண்டு இப்படி போகிறான். நாங்கள் இந்த பக்கம் ஓடுறோம், அவன் அந்த பக்கம் ஓடுறான், ஆவியை நோக்கி ஓடுறான், நாங்கள் ஆவியிலேருந்து விலத்தி ஓடுறோம். அப்போ 95லையும் என்னென்று சொன்னால் இந்த சத்தம் கேட்குது, அச்சுவேலி இடக்காடுண்டு. அப்போ இதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே பிரச்சனை. பல பாடசாலைகளில் கருத்தரங்கு, பல்கலைக்கழகத்தில் கருத்தரங்கு, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களோட குரூப்ஸ் நாங்கள் எங்களோட வீட்டில் எங்களோட குரூப் மீட் பண்ணுறது. அப்போ சிலர் இடம்பெயர்ந்து அப்பப்போ போயினம். 95ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அந்த விடுதலை புலிகளின் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் வந்து சொன்னார், சார் வலிக்கிறதான் வேணுமோன்னு கேட்கலாம். கைமறி போயிட்டுது என்றால் நாவற்கு எவ்வளோ விரைவாக முடியுமோ நாவற்குழி பாலத்தை கடக்க வேண்டும். அப்போ நாங்கள் ஒரு 6 மணி இருக்கும், நாங்கள் குரூப் அவ்வளோ பேர், நாங்கள் 10-12 பேர் நாங்கள் டிசைட் பண்ணோம். அவரவரே வீட்டை போட்டு வந்து நாங்கள் நாவற்குழி அந்த அந்த போர்டரில் வந்து எங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுடைய வீடு இருக்குது, எங்களோட குரூப் மெம்பர் ஒரு ஆளுடைய வீடு, பாஸ்கரண்ட வீடு, அந்த பூம்புகார் ரோட்டில். அப்போ அங்கே மீட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றும் யோசிக்கவே டைம் இல்லை. எல்லாம் கிடக்குறேன்ட்டு சாமான்கள் எடுத்து ஒரு 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 பேக் கொண்டு சைக்கிள் கரியரில் கட்டுறோம். நானும் என்னுடைய வைஃபும் இன்னும் 2 சின்ன பிள்ளைகள், ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரியும் சகோதரனும், அவன் எங்களோட குரூப்பை சேர்ந்த சின்ன பிள்ளைகள், அவையும் எங்களோட வந்துச்சுன்னா 4 பேரும் அந்த எங்களோட அந்த கேட்டை ஏறி இறங்குறோம். என்னை அறியாமல் என்ற கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ நேரம் நான் அப்படி யோசிக்கல. ஆனால் ஏறி இறங்கினோட இந்த வீட்டை விட்டு போக வேண்டியிருக்கேன்னு சொல்லி அப்போ நாங்கள் நடந்த வலிக்கிறோம். மெல்ல 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 போய் 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 அந்த அந்த பூம்புகார் அந்த அந்த ஏரியாவுக்கு போய் சேர்றதுக்கு முடியப்புறம் 4 மணி ஆச்சு. மெல்ல மெல்ல அடிமையில் அடிமை லட்சக்கணக்கான சனம் ஒரு. ஆனால் இது இதில் கனகதைன்றிருக்கு எத்தனை பேர் என்று அதை பற்றி இந்த யூடிஹெச்ஆர் ரிப்போர்ட் இன்னொன்று என்றால் இந்த இதுக்குள்ள கன விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ மண் சுமந்த மேனியரை பற்றி பேய்ந்தவங்க ஒரு எழுதினாங்களே என்னென்னு சொன்னால், மண் சுமந்த மேனியன் முடிய நாங்கள் சொல்லுவோமாம் ஜனத்துக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள், சிங்களவனை அடிக்க தேவையில்லையா, சிங்களவனை கொல்ல தேவையில்லையா, சிங்களவன் எல்லாம் அப்படி செய்கிறாங்கன்னு நாங்கள் உணர்ச்சியிலே சொல்லுவோமாம் ஜனத்துக்கு. சனமெல்லாம் அப்படி கேட்டுக்கொண்டு துடித்து கொண்டு இருக்குமாம். அப்போ துடித்து கொண்டு இருக்க வேன் ஒன்று வந்து இறக்குமாம். அப்போ எல்லாரும் போய் தள்ளி அந்த வேன்லேயே அந்த ஜனத்தை இது அவ்வளோ போய். இதே மாதிரி தான் இந்த 95 இடப்பெயர்விலையும் புலிகள் பலவந்தப்படுத்தி அவ்வளோ பேரையும் வெளியேற்றினாங்க. இதில் நான் கேள்வியாக கேட்க நினச்சேன், உண்மையிலே புலிகள் வலுக்கட்டாயமாக வழி அனுப்ப இல்லையா? நான் கதை சொல்கிறேனே, நாங்கள் வலிக்கிட்டு அன்று ராவே படுக்கிறோம்.
அப்போ அந்த நாங்கள் விழிக்கிறது கொஞ்சம் வந்து என்னுடைய மனைவியின் மாமனார் அவர் அந்த கேம்பஸ் இந்த நர்சிங் ஹோம் பின்னுக்கு ஒரு லேன்லேயே இருக்கிறார். அப்போ அவர் வயது போன ஆக்கள் அவரும் வாய்ப்பும் மட்டும் இருந்தவன் மற்ற பிள்ளைகள் இல்லை. அப்போ அவரை நான் போய் கேட்குறேன், நீங்கள் பாருங்களான்ட்டு. அப்போ அவர் சொன்னால் இல்லை நான் வரே இல்லையா. அப்போ அவரை விட்டுட்டு நாங்கள் போட்டோம். அப்போ போனால் நாங்கள் அங்கே இருக்கிற மழைக்குள்ளே தான் நாங்கள் அண்டே நித்திர கொண்டது. மழை எங்களில் பெய்து கொண்டிருக்க தான் நாங்கள் அந்த உள்ள நித்திர கொண்டது. அப்போ பேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் வீட்டை எங்களோட நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு போவோம். அப்போ 2-3 நாளைக்கு அப்புறம் அவர்கிட்ட போனால் அவர் பயந்து நடுங்கி கொண்டு நிற்கிறார் வீட்டை. அப்போ நடுங்கி கொண்டு நின்றால் என்ன அவரெல்லாம் வீட்டை விட்டு வெளிக்கிடாதாக நடுங்கி கொண்டு நிற்கிறார். அப்போ நான் போய் என்னென்று கேட்டோன்னே நான் வாரணும் உங்களோடு. அப்போ அவரை நாங்கள் சைக்கிளில் ஏற்றி கொண்டு வரோம். அப்போ என்ன பிளவந்தப்படுத்தியாச்சு. அதான் அந்த அளவுக்கு இவங்க இங்கே அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அது பயம் சரியா. அப்போ அவரையும் கூட்டிக் கொண்டே வச்சிருந்தேன். ஆனால் அங்கே இருக்க அவரால் ஏலாம் போச்சு. இப்போ திருப்பி ஒருக்கா கொண்டாந்து வருவோம். அப்போ இது போக போக அப்போ கடைசியாக 13 நாள் இப்படி வந்து போனாங்க. 12ஆம் நாள் நாங்கள் அந்த நானும் என்ற ஃப்ரெண்டும் அந்த செல் அடிகளுக்குள்ள படுத்து ஒழும்பித்தான் வந்தால் இவர் திருப்பி கொண்டு வந்து விட்டாங்களே. அந்த வீட்டை 2 ஒன்றும் செய்யலாம். திருப்பி அவரை கூட்டிக் கொண்டு போகணும். அப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பலவந்தப்படுத்தி வெளியேற்றினன்றது இல்லை. ஏன்னா வெளிக்கிட கஷ்டப்பட்டதற்கு வெளிக்கிடையிலாமல் இருந்தாக்கள் இருக்கணும், அப்படியே செத்தாக்கள் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது ஆபத்து என்று தான் அவ்வளோ சிரமம் வெளிக்கிட்டது. அப்போ அந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு தூதுவராலயங்களுக்கும் போய் இதுகளை சொன்னோம். அமெரிக்கன் எம்பசியில் போய் சொல்லிக்குள்ள அவன் கேட்டான், இது நீங்கள் சொல்கிற கதை உண்மையாக இருக்கலாம். அதாவது நாங்கள் அண்டை சொன்னேன் என்று சொன்னால் புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில இருக்கிறது லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப், ஊடலும் கூடலுமான ஒரு உறவு. கிளிநொச்சியில் ஒரு அதிகாரி சொன்னார், கோழியும் மங்கட புழுங்கலும் மங்கட. என்னென்று சொன்னால் நாங்கள்லாம் கோழியை வளர்க்குறோம், நாங்கள்லாம் புழுங்கலையும் காய போடுறோம். அப்போ கோழி வந்து புழுங்கலை சாப்பிடக்க நாங்கள் கோழியை எறிகிறோம். ஆனால் கோழியும் மங்கட புழுங்கலும் மங்கள். அப்போ அந்த நிலை தான் தமிழ் மக்களுக்கு இயக்கத்தோடு அன்றைக்கு ஊடலும் கூடல், லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப். அப்போ இதை நாங்கள் ஒவ்வொரு தூதுவர் ஆலயங்களுக்கும் போய் சொன்னோம். அப்போ அன்றைக்கு எங்கட இந்த நிலை என்னன்னு சொன்னால் அந்த அந்த ட்ரூ ஃபீலிங்ஸை வெளியில சொல்றது. ஏன்னா அன்றைக்கு அங்கே இருந்தது இல்லை, தமிழ் மக்கள் புலிகட்டை இருந்து தங்களை விடுதலை செய்ய சொல்லி கேட்கிறோம். அதான் அங்கே கொழும்பிலே இருந்த கதை. போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கோம். அப்போ நாங்கள் இந்த ட்ரூ ஃபீலிங்ஸை சொல்லணும். அப்போ அந்த அமெரிக்கன் எம்பசியில் அந்த கல்ச்சுரல் செக்ஷனுக்கு பொறுப்பாக இருந்தவன் என்ன கேட்டான் என்னன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற கதை உண்மையாக இருக்கலாம், ஆனால் இது எத்தனை விதமான தமிழ் மக்கள்கிட்ட கதை? 1, 3, 5, 7 சொன்னக்குறாங்க போவே இல்லை. ஓஹோ, அப்பா என்ன வணங்கிட்டேன்னு சொன்னால் இது உண்மையை சொல்கிற மட்டுமே வைக்க போதாது, இதை எங்களோட தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லப்படுது. அப்போ அதுக்கான உபாயத்தை நாங்கள் பார்க்க தோணும். அப்போ எல்லா தமிழ் மக்களையும் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் போய் இதண்ண முடியாது. அப்போ நாங்கள் யோசித்தோம் என்னன்னு சொன்னால், அப்போ எங்களுக்கு தெரியுது அந்த உள்ளத்துக்குள்ள பெரிய நெருப்பு இருக்கின்றது. என்றால் 98ஆம் ஆண்டு நாங்கள் திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற இடங்களில் போய் ஆக்களை சந்தித்து இந்த தியேட்டர் ஒர்க் ஷாப் நடத்தி கொண்டிருக்கோம். அதில் மட்டக்களப்பு, திருகோணமலையிலிருந்தெல்லாம் பயங்கரமான உணர்ச்சி வெளிக்கிறது வந்துச்சு. இப்போ திருகோணமலையிலெல்லாம் ஒரு பெண் சொன்னால், இங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பஸ்ஸில் போவோம், இறக்கி பார்ப்பாங்கள், எங்களோட ஐடென்டி கார்டை பார்த்து காட்டணும் வேண்டால் இறங்கி போய் அவனுக்கு காட்டணும் வேண்டாம் விட்டுருவான், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அந்த 2 நாளுக்கு பிறகு அந்த அந்த எங்களை ஒர்க் ஷாப் பண்ணுறது அப்போ தங்களுடைய உள்ளிதை திறந்து பார்க்குறது. அதே கேர்ள்ஸ் கத்துனாலவே டே எங்களோட நிலத்தில் எங்களை ஐடென்டி காக்கிறது நீ யாட்டான்னு சொல்லி. அப்போ அந்த என்னென்னு சொன்னால் அவர்கள் அந்த 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 கேர்ள் பிறகு சொன்னால் என்னென்னு சொன்னால், எங்களோட விருப்பமே என்னென்று எங்களுக்கு தெரியாத அளவுக்கு எங்களை மாற்றி போட்டாங்க சொல்லி. அப்போ அப்போ எங்களுக்கு அதில் நம்பிக்கை வந்து இப்போ அவர்கள் வெளியில் காட்டுற ஒரு முகம் வேறு, உள்ளுக்கு இருக்கிற வேண்ட உண்மையான உணர்வுகள் வேறு என்றது.
அப்போ இந்த உணர்வை முழு தமிழ் மக்களும் வெளியில் கொண்டு வந்து காட்டுறது. அப்போ நாங்கள் பார்த்தோம் என்னன்னு சொன்னால் முழு தமிழ் மக்கள்கிட்ட எங்களோட ஒரு குரூப்பால் வேலை செய்யல. அப்போ எங்களுக்கு அந்த ஏற்கனவே வேலை செய்த அனுபவத்தின் காரணமாக பல்கலைக்கழகத்தில் ஒரு அலுவல் நடந்துச்சுன்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் வைப்ரேட் பண்ண வேண்டியது. மற்றது இன்னொன்று என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒன்று நடந்தால் அது கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் எதிரொலிக்க வேண்டது. இதில் கவனமாக இருக்கணும், பிரதேச இது வந்துடக்கூடாது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒன்று நடந்தால் கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் எதிரொலிக்க வேண்டது தெரியும். அப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறது என்று தீர்மானிக்கும். அப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் ஒரு 6000-7000 மாணவர்கள் அப்போ இருக்கிறோம். நாங்கள் ஒரு 1000 மாணவர்களை திரட்ட முடியும் என்று சொன்னால் அப்போ எங்களோட வேலை 1000 மாணவர்களை திரட்டுவது. 1000 மாணவர்களை திரட்டுவதற்கும் 10 மாணவர்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் என்று சொன்னால் அது அப்படியே. இதுதான் நாங்கள் போட்ட உபாயம். அப்போ 99ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்துக்கு திரும்புவேன். 99 இல்லை 2000. அப்போ 2000 திரும்பி வரையக்குள்ள மாணவர்களை கூட்டி நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இங்கே உள்ள உண்மையான நிலைமை வெளிநாடுகளுக்கு தெரியாது. அந்த உண்மையான நிலைமையை நான் சொல்ல வேணும், நாங்கள் சொல்ல வேணும். நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அப்போ மாணவர்கள்ட்ட எங்களோட இது 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வைப்போமே மாணவர்கள்ட்ட அதில் தாங்கள் எல்லாம் செய்வோம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் பிறகு ஒரு நாள் வீட்டை கஜன் வாரான். கஜன் சொல்கிறான், சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் எக்ஸாம் சார், அவங்க ஏழாண்டு சொல்கிறாங்க, இப்போ விடுவோம் பேருந்து பார்ப்போம். கஜன் செல்வராஜா கஜேந்திரன். ஆஹோ, அப்போ ஏதோ பிழைச்சி போச்சுன்னு நான் வழங்கிட்டு. அப்போ ஆனால் உண்மையில நடந்த என்னென்னு சொன்னால் அந்த அந்த மாணவர்கள் இதை குழப்ப ஒழிக்கிட்டார். இந்த அவர்களுக்கு என்னென்னு சொன்னால் நான் யாருன்ற ஒரு சந்தேகம் என்றால் அவர்கள் நான் 96, 95 பல்கலைக்கழகத்தை விட்டு வலிக்கிட்டது, பேருந்து பிஹெச்டி அப்படின்னு சொல்லி வழியில் இருந்தது, பேருந்து நான் வந்தது, நான் சுயநிர்ணய உரிமை என்று சொன்னது, இவர் என்ன இயக்கம் தனிநாடன்ற, இவர் சுயநிர்ணய உரிமை என்றார் என்று சொல்லி சந்தேகம். அப்போ இவ போய் தமிழ்ச்செல்வன்ட்டு சொல்லியிருக்கு. இப்படி ஒரு ஆள் குழப்புறாரு. அவர் தமிழ்ச்செல்வன் சொல்லிச்சேன்னு சொன்னால் அவர் எங்களையால் தான் உங்களால் 7 மண்டா உதவி செய்யுங்கோ, நீங்கள் இல்லாட்டி குழப்பாதே. அந்த உண்மையில அந்த பொங்கு தமிழ்ல அந்த இயக்கத்தின் பங்கு ஆரம்பத்தில் பங்கு என்னன்னு சொன்னால் அதை குழப்ப விடாமல் ஒருங்கிணைஞ்சு தந்தது. குழப்ப விடாமல் நின்றார், ஒருங்கிணைச்சதும் இல்லை, குழப்ப விடாமல் நின்றார். அப்போ ஆனால் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் திருப்பி 2000 அக்டோபர் நவம்பரில் என்னுடைய டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் ஒரு நாடகம் செய்தார்கள், ஆத்மாவை தேடி என்ற ஒரு நாடகம். அப்போ அந்த நாடகம் அந்த பல்கலைக்கழக கைலாசவதி ஆடிட்டோரியத்தை தலைகீழாக்கி மேடையில் தான் பார்வையாளர் இருந்து பார்த்தது, கதிரையில் தான் இவ பெர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சு. அப்போ அந்த ஆத்மாவை தேடித்தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ். அப்போ அது முடிஞ்ச உடனே எல்லாரும் சொல்லிச்சு, நம்ம அது ஒரு பேராசிரியர், அவர் அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர்கிட்ட பேர் டக்குன்னு ஞாபகம் வருது இல்லை, அவர் சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த டிஸ்கஷனில் சொன்னார், நாங்கள் திறந்த வழிச்சிறைச்சாலையிலே இருக்கிறோம். அப்போ நான் கேட்டேன், இதை நீங்கள் ஏன் வெளியில் சொல்லலாம்? அப்போ அவர் சொல்லிச்சுன்னா பயம் வந்து. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இதுக்கு பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஆயுதம் எடுக்கிறதுக்கு அல்லது ஒரு ஆயுதம் எடுத்த போராளியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு தான் நீங்கள் பயப்பட வேணும். ஆமி உங்களை அரெஸ்ட் பண்ணி அல்லது சுடும். நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ள சொல்கிறத பயப்பட தேவை. இவ்வாறு தான் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். அப்போ நான் கேட்டேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் 10 பேரை என்ன தாங்கும், 10 பேரோட ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நாங்கள் 10 பேர் சந்திக்க துவங்க. அந்த கைலாச ஆடிட்டோரியத்துக்கு பின்னுக்குள்ள கிளாஸ் ரூம்லாம் முதல் சந்திக்க துவங்கினது. பேருந்து அது 20 30 யோகிராஃபி ஹோலில் சந்திக்க துவங்கி, பேருந்து பாஸ்கெட் பால் கோர்ட்டில் சந்திக்க துவங்கி, டென்னிஸ் கோர்ட்டில், இப்படியே பெருத்து கொண்டு போயிடுச்சு. அப்போ பெருத்து கொண்டு போகைக்குள்ள இந்த மாணவர்கள் ஊர் முழுக்க போகிறது, ஊர் முழுக்க போய் எல்லாரோடும் கதைக்கிறது, வீடு வீடாக போய் கதைக்கிறது. அப்போ வீடு வீடாக போய் கதை கேட்கல. அந்த நாளில் ஃப்ரான்சிஸ் ஹரிசன் ஒரு பிபிசி கரஸ்பாண்டன்ட், அவள் பலாலி கொமாண்டரை கேட்குறா, இப்படி ஒரு ப்ரோசஸ் நடக்குது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ அவன் சொன்னால், இல்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அதை மீறி இது நடக்குது.
அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு 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 பெண் மாணவி அவள் கொப்பியோடு இருப்பாள் அந்த ஸ்டோன் சீட்டில். எல்லாரும் அதில் என்டர் பண்ணி போட்டு ஒரு ஊராக போவினான் ஒவ்வொரு குரூப்ஸாக. இங்கே இன்னொரு குரூப் நிற்கும் கஜன் போன்றவர்கள தலைமையில் தச்சையில் அங்கே போய் மாணவர்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் இந்த குரூப் போய் அந்த மாணவர்கள பிரச்சனையை அணுகும். என்ன ஆமியோடைய மாணவர்களுக்கும் பிரச்சனை வரும், அல்லது வேறு இயக்கத்துக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனை வரும், அதில் தலைவர்களுக்காக. அந்த இவ்வாறு நடந்து கொண்டு போகைக்குள்ள எழுச்சி மெல்ல மெல்ல துவங்கி அந்த தைப்பொங்கல் நாள் யாழ்ப்பாண போலீஸ் அதிபர் ஒரு அறிக்கை விடுறார், போலீஸ் சூப்பரிண்டென்ட் ஒரு அறிக்கை விடுறாருன்னு சொன்னால், நீங்கள் கூடினால் நாங்கள் சுடுவோம் என்று சொல்லி அது பேப்பரில். அப்போ அடுத்த நாள் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் மீட் பண்ணுறோம், கதைக்கிறோம். அப்போ சில மாணவர்கள், அப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இது தச்சில வந்து சுட்டு குழம்பினால் இது குழம்பிடும், மங்கள தொடராது. அப்போ நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால், வெளியிலேருந்து நாங்கள் ஆக்களை கூப்பிட வேண்டாம், நாங்கள் மக்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் பெற வேண்டாம், உங்கள்கிட்ட அறிஞ்ச கதைகளை நாங்கள் பல்கலைக்கழகத்தில் சொல்கிறோம். ஆனால் சில மாணவர்கள் அதை குழப்பிக்கணும். அப்போ அதாண்டே அந்த கூட்டம் குழம்பிக்கிட்டு, ஆனால் உண்மையிலே அந்த அந்த வெறுங்கையோடு இலங்கை புக்கானன்ற மாதிரி தான் அந்த அந்த கூட்டம் முடிய நான் அந்த தலையை குனிஞ்சு தான் பல்கலைக்கழகத்துக்கு வலிக்கிட்டு வந்தது. ஆனால் இதில் கஜன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தான். அவன் என்ன செய்தான்னு சொன்னால், ஹொஸ்டலாக போய் வீடு வீடாக போய் மாணவர்களை கன்வின்ஸ் பண்ணி, அவன் கஜனுக்கு இருந்தவன்னு சொன்னால் அந்த நான் கவலைப்படுறேன்றது தான் அவனுக்கு இருந்த ஒரு இவ்வளவு தூரம் எங்களோட நின்ற ஒரு ஆள் கவலைப்படுறார், நாங்கள் அதை விடக்கூடாது. அப்போ அடுத்த நாள் மாணவர்கள் திருப்பி திரண்டு கைலாசபதி ஒட்டியதில் அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள், இதுக்கு நாங்கள் வெளியிலேருந்து அவர்களை கூப்பிடுறோம் இல்லை, ஒஃபிஷியலாக கூப்பிடுறோம் இல்லை. அவ்வாறு தான் அந்த பொங்குதமிழ் முதல் அந்த பொங்குதமிழ் நடந்தால் அதில் நாங்கள் கூப்பிடாட்டிலும் பலர் வந்தவர்கள். எஃப்9 காலேஜில் இன்றைக்கு மணி அரசியல்வாதி, அன்றைக்கு மாணவன் அதிபர் கேட்டை பூட்டி இருக்கிறார், அந்த கேட்டை தூக்கி வச்சுட்டு வந்திருக்கான். அந்த கதை சொன்னவர் எங்களுக்கு. ஆமி இதால கதைக்கு அவன் அதாலே ஓடிக்கிறான், ஆமி அதால வேற அவன் இதாலே ஓடிக்க. ஆமையும் படிகளும் விளையாட்டு, ஆமி வெளியில நிற்குது, படிகள் உள்ளுக்கு. அப்போ ஆமி வந்து சைக்கிள் எடுத்து கொண்டு போட்டுது. அப்போ கடைசியில் முடிகிற கட்டம் பேராசிரியர் சிட்டமில் வந்து இங்கே செம்பன்னான் எல்லாம் உணர்ச்சி கூடுது, நிப்பாட்டுங்கோண்டு அவர் நிற்கிறார். இந்தியாவில் வெளியிலே ஆமை எல்லாம் வந்து ஆமை ட்ரக்கோட, அது இன்னும் அண்டைய காலமையே கொண்டு வந்து, அண்டைய காலமே இல்லை முதல் நாளே கொண்டு வந்து இந்த சுத்தவர அந்த கல்லகமடைக்கும் போலீஸ் பிரிவு எல்லாம் போட்டான். ஃபுல்லாக ரவுண்டப் எல்லாம் பாபட் வாயர்ஸ் போட்டு எல்லாம் தடுத்துட்டார். அதில் வச்சு செக் பண்ணுறான். அவனுக்கு கொண்டு தெரிஞ்சிட்டது மாணவர்கள் ரெக்கார்ட் புக் வச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் வச்சு ரெக்கார்ட் புக்கை சைன் பார்க்குறான். அவன் மாணவர்கள் அங்காடி ஒரு மேசை போட்டு அவங்க தாங்களே சைன் பண்ணுறாங்க ரெக்கார்ட் புக்கில். சைன் பண்ணி போட்டு அவன் கொடுத்த இவர் என்ன உடந்து கொடுக்க பார்த்தா இவரால் ஒன்று செய்ய ஒரு சைன் இருக்கு, இவருக்கு தெரியுமா ரைஸ்டார்ட்ட சைனா வீசின சைனா மாணவன்ட்ட சைனான். அப்போ அது அப்படி. இதுக்கு முதல் இவையெல்லாம் சூழ்ந்து நிற்க உள்ளுக்கு வீடியோ கேமரா கொண்டுருவோம். அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், மாட்டு பொங்கலுக்கு வைக்கல் கொண்டாடுறோம்னு வைக்கலுக்கு இல்லை வீடியோ கேமரா வச்சு உள்ளுக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்த நாள் கொண்டு வந்து ஆமி படம் எடுக்க அவங்க கொண்டு வந்து சாகு கட்டினாங்க. ஒரு விளையாடுத்தான் அன்றைக்கு. அப்போ கடைசியாக முடிகிற நேரம் ஆமி எல்லாம் சூழ்ந்து நின்று ஆமி சைக்கிள் எடுத்து கொண்டு போட்டான். நிப்பாட்டுங்க. நான் வந்து நீங்கள் சைக்கிளை திருப்பி கொடுத்தா மட்டும்தான், அவர் கடைசியாக கொண்டு வந்து அவர் சைக்கிள் கொடுத்தா பிறகுதான் அந்த மீட்டிங் முடிக்கிறது. அந்த இவ்வாறு தான் அந்த எழுச்சி நடந்தது. அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணது. சரி, அந்த பொங்குதமிழ் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இராணுவ சுற்றி வளைப்புக்குள்ளேயும் எத்தனை பேர் அர்ப்பணிப்புண்டு எல்லாம் வளர்ந்து வந்த பொங்குதமிழ் எப்படியா நிலை எட்டினது? தமிழ் மக்கள் மத்தியில் எப்படியா நிலை எட்டினது விடுதலை போராட்டத்திலே? இல்லை, பொங்குதமிழ் வந்து அதில் என்னன்னு சொன்னால் எல்லாரும் மிக ஆர்வமாக பங்கு பெற்றினார்கள். என்ன அந்த அதில் பங்கு பெற்ற நாட்களுக்குள்ள ஆசை, அது ஆர்வம்ன்றதை விட அதில் ஒரு ஆசை வந்துச்சு. அவன் என்னென்னு சொன்னால், அந்த பொங்குதமிழ் என்றது அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் அந்த புதைந்திருந்த அந்த நெருப்பை, அந்த பெண் சொன்ன மாதிரி அந்த உதட்டில சிரிப்பு உள்ளத்தில் நெருப்பாக இருந்தவர்கள் அந்த உள்ளத்து நெருப்பை வெளியில் கொண்டு வந்த நிகழ்ச்சி தான் பொங்குதமிழ். அப்போ
அவர்கள் அந்த மைதானத்தில் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள், எல்லாரும் சேர்ந்து கத்தினார்கள், எல்லாரும் சேர்ந்து கோஷங்களை போட்டார்கள், எல்லாரும் சேர்ந்து ஆடினார்கள். அப்போ அவைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையாக அது இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக அப்போ எல்லா மனிதர்களும் நிமிர்ந்து நின்றார்கள். அந்த அந்த அதில் ஒரு கடைசி ஒரு 4 வரி பாடலுக்கு உயர்ந்தவர்கள் நாம் எல்லோரும் உலகத்தாய் வயிற்று மைந்தர் நசிந்தி இனி கிடக்க மாட்டோம், நாம் எல்லாம் நிமிர்ந்து நிற்போம். அது அந்த எல்லாரும் அந்த ஒரு நிமிர்வு வந்துச்சு. அப்போ இது 2000 டிசம்பரில் இங்கே நடந்தது யூனிவர்சிட்டியில். அப்போ அதுக்கு பிறகு நிலைமைகள் மாற துவங்கிச்சு. அது மட்டுமல்ல, இராணுவ ரீதியாக நடந்த மாற்றங்களும் அந்த நேரத்தில் இருந்தது. அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உதாரணமாக வழியில் கட்நாயக்கா அந்த இதில் நடந்த விஷயங்கள் அதுகள். அப்போ இதில் 2002 இப்போ நான் தமிழ்ச்செல்வனை சந்திக்க 2002 பிப்ரவரி மாதம் நான் அவர்களுடைய இடத்துக்கு போய் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போகிறேன். தமிழ்ச்செல்வன் தான் இருந்த இடத்துலேருந்து ஒழுங்கி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு தமிழ்ச்செல்வன் சொன்னேன், சார் நாளைக்கு நாங்கள் யுத்தவர்த்த ஒப்பந்தம் சைன் பண்ண போகிறோம், நாங்கள் நாளைக்கு சைன் பண்ணுறதுக்கு பொங்கு தமிழ் தான் காரணம் வந்து. நான் இவ்வளவு வலிமையாக இதெல்லாம் சொல்கிறேன். நான் மற்ற இடங்களில் பொங்கு தமிழும் ஒரு காரணம் என்று சொன்னது தான் நான் சொல்கிறேன். நான் தமிழ்ச்சொல்வன் சொன்னேன் பொங்கு தமிழ் தான் காரணம் என்று. அது ஒன்று. மற்ற இன்னொன்று சொன்னேன் என்னென்னு சொன்னால், பொங்கு தமிழுக்கு பிறகு நோர்வே தங்களுக்கு சொல்லிக்காம என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் நம்புகிறோம் மக்கள் உங்களுடைய. சரியா? அப்போ இந்த இதுக்கு பிறகு அந்த 2002 அந்த ஒப்பந்தம் சைன் ஆகும். அப்போ இதில் ஒரு பக்கம் இயக்கத்தினுடைய போராட்டம். அப்போ அதில் அந்த இந்த பொங்கு தமிழ் முடிஞ்ச உடனேயே விடுதலை புலிகள் ஒரு அறிக்கை விடினம், மக்கள் பொங்கு தமிழர்களாக கிளந்தெழுகிறார்கள், நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்கிறோம், யுத்த நிறுத்தத்துக்கு வருகிறோம், அரசாங்கம் இதுக்கு பதிலளிக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் அதில் அக்கினிகள் என்று சொல்லி தீச்சுவாலி என்ற ஒரு நடவடிக்கை எடுத்து அதை அழிக்கத்தான் விரும்பினர். ஆனால் அதில் அவர்கள் தோற்ற உடனே பேருந்து இங்கே கட்நாயக்கா இது நடந்த உடனே தான் பேருந்து நோர்வேண்ட மத்தியஸ்தத்தோடு இதுக்கு போயினோம், அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போயினோம். அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் 2002 நடக்குது. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 22 நினைக்கிறேன். அதுக்கு முதல் தான் நான் தமிழ்ச்செல்வனை சந்திச்சது. அப்போ இப்போ அந்த பொங்கு தமிழ் ஒரு மக்கள் இயக்கத்துக்கு ஒரு மரியாதை அந்த எல்லா இடமும் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அவர்கள் அழைத்து தலைவர் பிரபாகரனை சந்திச்ச ஒரு நிகழ்வு நடந்தது. நேர சந்தித்தது. அப்போ அதில் நானும் பல்கலைக்கழக மாணவர்களும் கஜன் உட்பட மாணவர்கள் அதில் 2-3 கேர்ள்ஸ் தான் வந்தது, 20-25 மாணவர்கள். அப்போ அது உண்மையிலே என்னென்னு சொன்னால், இங்கேருந்து வன்னிக்கு போய் வன்னியில் வேறு பல விடயங்கள் பார்த்து ஒரு நேரத்தில் யாரோ ஒரு போராளி சொல்கிறான், நீங்கள் 1:30 மணிக்கு ரெடியாக நில்லுங்க. அவள் அந்த 1:30 மணிக்கு ரெடியாக நில்லுங்கன்றோடனே எல்லாருக்கும் எல்லாற்ற முகங்களிலும் ஒரு மாற்றம் பெற துவங்கிட்டு படுத்த வந்த நாளும் புறான் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் அதுக்கு அந்த விஷயம் விளங்கிட்டு. அப்போ 1:30 மணிக்கு வாகனங்களில் போய் இடத்துல வாகனம் நின்றும் போட்டுது போய் அங்கே புதுக்குடியிருப்புலேயே எங்கேயோ இடத்துல இருக்க விட்டாச்சு. அப்போ இருக்க விட்டாலும் அவங்க இருக்கிறாங்க இல்லை படியன் அவன் அந்த கிணறு ஆழ கிணறு, அந்த கிணத்துல போய் தண்ணி அழுறாங்க, முகத்தை கழுவுறாங்க, டாய்லெட்டுக்கு போகிறாங்க, ஒன்றுக்கு இருக்கிறாங்க, சேட்டையெல்லாம் சரி பண்ணுறாங்க. அது இப்போ நாங்கள் யோசிக்கிறேன் எதிர்ப்பால் கவர்ச்சி என்றொன்றத்தான் நாங்கள் கேள்விப்பட்டது. ஆனால் இது ஒரு ஆணை சந்திக்கிறதுக்கு அவங்க அந்த படிக்க அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த எவ்வளவு சக்தி, ஒரு தலைமையின் சக்தி எவ்வளவுன்றது. அப்போ இதில் அவரை சந்தித்தாது. அது ஒன்று. அப்போ நான் இதில் சொல்ல வந்தேன்னு சொன்னால், அந்த படிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எவ்வளவு தூரம் அந்த உடல்லே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அப்போ ஒன்று அந்த பொங்கு தமிழுக்கு போராளிகள் அளித்த மதிப்பு, அந்த தலைமையை காணுவதில் மாணவர்களுக்கு இருந்த சிலிர்ப்பு, அந்த ரெண்டும் தான் அந்த நான் அன்றைக்கு அவதானித்தது. அவ இதுக்கு பிறகு
அந்த இயக்கம் அந்த யுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அங்கேருந்து இங்கே வாரது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. அதில் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் வெளிக்கிட்டு அந்த அந்த முகமாலைக்கு போய் அந்த ஏதோ ஒரு இடத்துல மறைக்கிறான் ஆமி. நாளைக்கு முகமாலைக்கு முதல் கொடிகாமத்துக்கு முதல் ஒரு அந்த இடத்தை நான் மறந்துவோம். அந்த இடத்துல மறைக்கிறான். அந்த இடத்துல எல்லாம் நின்று ஆமியோட சண்டை பிடிக்கிறாங்க. ஆமி மறைச்சு கொண்டு நிற்கிறான். அப்போ அந்த நேரத்தில் பொங்கு தமிழ் பானை ஒன்று அப்படி வருது. நான் பார்க்குறேன் அதில் அந்த அவன் அந்த கடவை போட்டு வச்சுக்கிறான். அந்த தூரம் வருது. அது ஒரு கேட்டு கேள்வி இல்லை. அது அப்படியே நேர போகுது. அந்த கடவை உடைச்சு கொண்டு போகுது. பாடல்கள் முழுக்க ஆமி ஒன்றும் செய்யலாம் வைக்கிறான். அது கங்காளி சனம் ஓடுது. மாணவர்கள் ஓடுறாங்க. நாங்கள் பஸ்லேயே ஓடுறோம், சனம் மோட்டர் பைக்லேயே ஓடுது, சைக்கிள்லேயே ஓடுது, நடந்து ஓடுது. அவன் கொடிக்காம ரோட்டில் வந்து கொண்டு வந்து அந்த ஏதோ ஒரு தடையை போட வாரத்துக்கு இடையில அங்கால பாஸ் பண்ணி அங்கால போனால் கடைசியாக அந்த முகமாலையோ அந்த இடத்துல மறைச்சாச்சு நிற்கிறோம். அந்த அந்த படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மஞ்சள் சோப்பு உடைகளோட அந்த பெரிய பொய்க்காலில் இல்லாமல் நின்று அந்த பெரிய இதாக மாணவர்கள் எல்லாம் நிற்கிறோம். அப்போ அதில் எல்லாம் பெரிய எழுச்சி. அப்போ இயக்கம் அங்கேருந்து வந்து நிற்கிது. நடுவில் இராணுவம், இந்தியாவில் மாணவர்கள், மக்கள் ஒரு எழுச்சி. அப்போ பேர்ந்து அந்த போராளிகள் சொன்னார்கள், இராணுவம் தங்களை வந்து சொல்லி தங்களால் ஒன்றும் செய்யலாம் அவனுக்கு, நீங்கள் ஃப்ரீயாக வாங்க இயக்கத்தை ஏன்னா தங்களால் இந்த எழுச்சியை கட்டுப்படுத்தலாம். அவ்வாறு தான் அவர்கள் வந்தார்கள். வந்து பெரிய ஊர்வலமாக இங்கு மட்டும் வந்தார்கள். அதுவும் இன்னொரு வகை பொங்கு தமிழ் எழுச்சி தான். பேருந்து ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மெடிக்கல் ஃபேக்கல்டி கிரவுண்டில் முதலாவது பொங்கு தமிழ். இந்த பொங்கு தமிழ் நடந்த பிறகு முதல் நடந்தது ஒரு பொங்கு தமிழ் ஒரு சடங்கு. அதாவது அதில் வச்ச கோரிக்கை என்னன்னு சொன்னால், எங்களுடைய மிக ஷார்ட் தமிழர்களின் அபிலாசை, இந்த அபிலாசை என்ற மீனிங், எஸ்பிரேஷன் என்ற மீனிங்கே என்னன்னு சொன்னால், அந்த உயிர் மூச்சோடு கலந்த விருப்பம், அந்த அட்டி மனதில் எந்த வார விருப்பம் அல்ல. அப்போ அந்த சொல்கிறேன், நமது அபிலாசை சுயநிர்ணய உரிமையே. அதை அன்றைக்கு வாசித்தவர் இன்றைய புற்றுநோய் நிபுணராக இருக்கிறார் ஸ்ரீ. அது வாசிச்சு அது ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் இல்லை, ஒரு 10 வருகிறார். அதில் கிளீனா வருது, நமது அபிலாசை சுயநிர்ணய உரிமையே. இந்த அபிலாசையின் அடிப்படையில் நீங்கள் எமது தலைமையான விடுதலை புலிகளோடு பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இதுதான் கோரிக்கை. வேலை கிளீனா. உயர்ந்தவர்கள் நாம் எல்லோரும் உலகத்தாய் வைத்து மைந்தர் நசிந்தீனி கிடக்க மாட்டான் நாம் எல்லாம் நின்று. இது பாடத்துவங்கத்தான் பேராசிரியரால் ஓடி வந்தால் யோ 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 உணர்ச்சி கிளம்பு நீ பாடுங்க ஒன்று சரியா. அப்போ இதுதான் அந்த பொங்கு தமிழ். இது அப்போ அன்றைக்கு கிளியராக ஒரு பொங்கு தமிழ் ஒரு மக்கள் இயக்கம் பெருகி வந்துச்சு. அப்போ ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மெடிக்கல் ஃபேக்கல்டி 25,000 பேர். அப்போ 25,000 பேர் அவன் ஒரு அந்த நின்று நான் மேடையில் நின்று அதை பிரகடனப்படுத்தி கொண்டு நிற்கிறோம். அவன் ஒருத்தன் ஆடுறான், நின்று தூள்றான் முன்னுக்கு. இது எப்போ நடந்தது? 2002 நடந்தது. 2003 தான் உச்சம். அந்த உச்சத்தில் அந்த பொங்கு தமிழ் இங்கே நடந்தது, மெடிக்கல் ஃபேக்கல்டி கிரவுண்டில் நடந்தது. உதயன் எழுதுது என்னன்னு சொன்னா 3 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள். என்ன அந்த கிரவுண்ட் கொள்ளுது? அது அவ்வளவு பேர் கொள்ளே இல்லை, அங்க நடக்குது. பரமேஸ்வரா சந்தியிலேருந்து சனம் வந்து இந்த மெயின் கேம்பஸுக்கால வந்து அந்த ஒழுங்கைக்கால வந்து கொண்டு நிற்குது. சனம் இன்னும் வந்து கொண்டு நிற்கே அங்கே முடியுது, வந்து கொண்டு அங்கே நிகழ்ச்சி முடியுது. அங்கே நிகழ்ச்சி முடியுது. என்ன அது நிகழ்ச்சி வந்து என்னன்னு சொன்னா இந்த ஆடல் பாடல் நீங்கள் தமிழகத்தில் செய்தாங்க. சரி, அதை எல்லாரும் சேர்ந்து அதுல ஒரு இது வருது. அதையும் சொல்லவா, அது ஒரு அதுல என்னன்னு சொன்னால் அந்த 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 2003 பொங்கு தமிழ் தீம் வந்து எமது நிலம் எமக்கு வேண்டுமென்றது. அப்ப அது பாப குலத்திலே ஒரு மனுஷன் சொன்னது, எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், நான் இந்த வீட்டுக்கு போறேன், நீ உண்ட வீட்டுக்கு போ, இதுதான் சமாதானம் என்று ஒரு வயது போன அதைத்தான் நாங்கள் பாடலாக்கினோம். எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், எங்கள் நிலமே இன்று வரைக்கும் அந்த வசனம் இருக்கு. இப்ப வரைக்கும் சில பதாதைகள்ல நிலம் எமக்கு வேண்டும் சொல்லி கொண்டு தெரியும். அப்ப இந்த பாடல்
அப்போ அப்போ இது என்னென்னு சொன்னால் அந்த அப்போ வந்து இந்த பலாலி பக்கம் எல்லாம் அந்த வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தானே. அப்போ வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அப்போ நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு கட் அவுட் போடுறோம். அப்போ எந்த மனதில் வந்த கற்பனை என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டை மெலப்பாம்பு, அந்த மக்கள் இல்லாட்டி சனம் வீட்டை விட்டு அவ வெளியில் வந்தால் பாம்பு குடிகொண்டு கொண்ட ஒரு படிமம் இருக்குத்தானே. அப்போ நான் யோசிச்சா அந்த வீடு மெலப்பாம்பு இதன் வந்து நான் என்னுடைய குரூப் ஆக்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுதான் நீங்கள் இதே தருவோம். ஆனால் அதில் ஒரு வேலை செய்த ஒரு கேர்ள் கிட்டுன்னு சொல்லி அவள் வந்து ஒரு என்ஜினியரிங்கோட சம்மந்தப்பட்டவள். அப்போ அவள் என்ன செய்து விட்டான்னு சொன்னால் அந்த வீட்டை பெருசாக்கி அதில் கன மெலப்பாம்பு கொண்டு வந்து அதை சுத்த வர இராணுவ வயல்கள் மாதிரி எல்லாம் செய்து அதை பெருசாக செய்து விட்டான். அப்போ இது ஏறி அந்த மெலப்பாம்பு எல்லாத்தையும் கலட்டுறதான் எங்களுடைய அந்த நிலம் வேண்டும் பாட்டின் ஒரு கட்டத்திலே அதை கலட்டுறதான் எங்களுடைய திட்டம். அப்போ கலட்டுறதுக்கு இப்போ எங்களோட மேடையில் கிட்டத்தட்ட அன்றைக்கு மேடையில் 100-150 பேர் பெர்ஃபார்மர்ஸ், அதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கணும், என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹைராக்கிக்கல் சொசைட்டியில் பெண்கள் வெளியில் வாரதே சிரமம். ஆனால் அன்றைக்கு 100-150 பெண்கள் அந்த மேடையில் நின்றவைன்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. அது பொங்கு தமிழ் தந்த விடுதலை உணர்வு தான். சரி, அப்போ ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த பெண்களாலே அது ஏறி கலட்டையிலாது. அப்போ நாங்கள் போராளி பெண்களை கேட்டோம், நீங்கள் என்ன இதில் பெண்கள் தானே, அப்போ அந்த அந்த பெண்களை நீங்கள் ஏறி கலட்டுங்க. அப்போ நீங்கள் ஏறி கலட்டுங்கன்னா அவளை ஓமண்டாளவை. அப்போ அவையும் இதே வேண்ட உடுப்பில் மஞ்சள் சோப்பு உடுப்பில் நிற்கிறேன் பின்னுக்கு மேடையிலே. அவள் பின்னுக்கு நிற்க 150 2 பாடிக்கணும். அப்போ நாங்கள் பாடிக்கொண்டு நிற்க அவளை கேட்கலாம் செருப்பு இறங்குறது. நாங்கள் ஒரு கட்டம் பேர் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இறங்குவோம். அப்போ சனத்தை கேட்குறோம், எங்கள் நிலம் நமக்கு வேண்டும் இந்த பாடல். அந்த பாடலில் எங்கள் நிலம் நமக்கு வேண்டும், எங்கள் நிலம் நமக்கு வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கல இந்த இதை கலட்டுவினம் எங்களுடைய ஆக்கள், நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிங்களா? எல்லாரும் கைதட்டி எல்லாரும் அந்த வரிகளை திருப்பி சொல்லி அவர் சனம் எல்லாம் ஓம் ஓம் ஓமோன்ட்டு சொல்லி. அப்போ அந்த அந்த வரி வந்து அப்போ நாங்கள் இந்த போராளிகளுக்கு சொன்னால் அந்த எங்கள் நிலம் நமக்கு வேண்டும் என்று அந்த வரி வரையக்க நீங்கள் இறங்கணும். அப்போ முன்னுக்கு ரெண்டாவே எங்கள் நிலம் எமக்கு வேண்டும் என்று பாட உடனே இதே நம்மோட பெற பயங்கர உயரம். இப்போ உம்மோட உயரத்தை விட உயரம் அது. உம்முடைய உயரம் 6 அடியை விட அது உயரம். அப்போ அதுல இருந்து இவ்வளவு குதிக்கிறது கூட சனம், அங்க இருந்த சனம் அதுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏறி அப்படியே அந்த உணர்ச்சி வசம்ன்றதை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். ஏன்னா அது சங்களை மறந்த நிலையே அல்ல, அந்த அவ்வளவு உணர்ச்சி. சரியோ, அதுல போய் ஏறிட்டு அதுல போய் ஏறி எல்லாம் பிடுங்கி எறியுது. அப்போ அதுக்கு பிறகு இந்த கேர்ள்ஸ் ஓடி போய் அண்ணா பாம்பைத்தான் கலட்டுறது தவிர வீட்டை உடைக்கிறது இல்லைன்னு இல்லை, எல்லாம் உட ஆமி இருந்த வீடு எங்களுக்கு வேணாம், நாங்கள் புது வீடு கட்டுவோம். அந்த அதுண்ட உச்சத்தில் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நீல சேட்டை, இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, நீல சேட்டோட ஒரு இளைஞன் நின்று இப்படி அந்த கைகளை காட்டுறான். அந்த உச்சத்துல, இந்த உச்சத்துல நிக்கிறான், கால பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓ, அப்ப இது ஆர்கனைஸ் பண்ணணும் சார் சார் சார், அந்த கட்டணம் எல்லாம் விழப்போகுது, அதெல்லாம் விழப்போகுது. அப்ப நான் சொல்றேன், இது விழப்போகுது எல்லாம் இறங்குவீங்களான்னு கேட்ட உடனே அந்த மந்திர சொல்லு மாதிரி அவ்வளவு விரும்புகிறேன் வந்தார். என்ன எங்கடையாக்கள் சொல்லிவினோம் என்னன்னு சொன்ன, எங்களுடைய அறிவாளிகள் சொல்லி உணர்ச்சி வசப்பட்டதாக்கள், உணர்ச்சி வசப்பட்ட அப்படி இல்லை. அவர்களுக்கு அந்த உணர்வும் வந்துச்சுது, தாங்கள் எப்போ கட்டுப்படுத்த வேணுமோ கட்டுப்படுத்தி இருக்குது. அப்போ அந்த வகையில் தான் இது ஒரு மக்கள் இயக்கம் பண்ணாங்க. சொல்கிறேன், மக்கள் கிளர்ச்சியாக வெடிச்சது. ரெண்டு வரைக்கும் சொல்லப்படுற விஷயம் தான். பொங்குதலும் தமிழுங்கிறது தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றில் ஒரு தமிழர்களை ஒருங்கிணைக்கல மிக முக்கியமான பங்கு வச்சாங்க. ரெண்டு வரைக்கும் சொல்லப்படுற விஷயம் அது. அந்த அந்த பொங்கு தமிழ் என்ற பேர், அந்த பேர் கூட யாரோ ஒரு அறிவாளி வச்ச பேர் இல்லை. அந்த நிலம் வேண்டும் பாட்டு கூட ஒரு பெரும் கவிஞன் எழுதின பாட்டு இல்லை. அதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக அது அந்த அந்த ஒர்க் ஷாப்லேயே வந்த பாடல்கள், அந்த ஒர்க் ஷாப்லேயே வந்த பேர் தான் பொங்கு தமிழ். அது விந்தர் என்றவர் தான் அந்த பேரை சொன்ன டபாரண்டு. ஸோ பொங்கு தமிழ் ரெண்டு பேர் போகும் கஜன் போன்ற மாடல்களோட அப்படி வைப்போம் சார். வந்து பொங்கு தமிழ்ன்றது அதுக்கு பொங்கலும் இருக்குது, தமிழும் இருக்குது, பொங்குறதும் இருக்குது, உள்ளத்துணர்வு பொங்குறதும் இருக்குது. அந்த எல்லாம் வந்தோடனே அந்த எல்லாரையும் அது நச்சு. உண்மையில் 95 94 பிற்பாடு 95 விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவே என்னோட
கதைச்சவை. நான் அந்த அடிப்படையில் எல்லா இயக்கங்களோடும் தொடர்பு கொண்டேன். ஒரு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஈவன் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் தெரியும். சித்தார்த்தனை நான் சந்திச்சு நான் சந்திச்சு வச்சுங்களா? கொழும்புல போய் சந்திச்சு காய்ச்சது. என்ன விஷயம் கதைச்சினீங்க? இல்லை, அப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு புது இதுக்கு வர வேணும், எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை செய்ய வேணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அதில் வந்து அது ஒரு நான் எல்லாரையும் சந்திச்சு காய்ச்சது. இப்போ அதில் இப்போ நான் இப்போ சித்தார்த்தன் எல்லாம் சித்தார்த்தனுக்கு இப்போ அவர்கள் இப்போ மறந்தார்களோ என்ன தெரியல. சித்தார்த்தனுக்கு நான் சொன்னேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஆயுத போராட்டத்தில் இப்போ ஈடுபடையில்லை, அது வேறு. ஆனால் வடக்கு கிழக்கு தான் அந்த இணைஞ்ச சுயநிலை தான் எங்களுடைய அபிலாசை என்றதை நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு அங்கால உங்களால் முடியாது, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. இங்கே இந்த ஒன்றை அங்கால இந்த ஒன்றை செய்யலான்னு சொல்லி. அப்போ அது நல்ல ஒரு ஐடியா தானு சொல்லிச்சு அன்றைக்கு. அதனால் சொல்லி வேறு தெரியல. இப்போ நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். டக்ளஸ் வாழ்ந்தாவே சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் ரமேஷ், இப்போ இன்றைக்கும் அந்த சந்திரகுமார் இருக்கார், அவர் எல்லாம் சந்தித்தது. இப்போ அதுக்கு கனகதைகள் இருக்குது. சரியா? அப்போ இப்படி அப்போ இது 90களில் நடந்தது. இப்போ நீங்கள் என்ன பொங்கு தமிழுடைய அந்த பிற்பட்ட காலங்களே அது இவ்வளவு இதாக வரையில். அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால் அப்போ பொங்கு தமிழ் முடிஞ்சோடனே இயக்கம் பெரிய மதிப்பை தந்தது. இப்போ எங்கேயுமே எங்களுக்கு தடை வரையில்லை. இப்போ அதில் எல்லாரும் பூரணமாக விளங்கி கொண்டு வேண்டதில்லை. இப்போ என்னென்னு சொன்னால் இயக்கத்தினுடைய 2வது 3வது மட்டங்களில் சில குழப்பங்கள் இருந்தது. ஆனால் 1வது மட்டத்துக்கு போகைக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கே. 1வது 2வது மட்டங்கள் இப்போ தலைவர் மட்டத்திலேயோ அல்லது தமிழ்ச்செல்வர் மட்டத்திலேயோ பிரச்சனை இருக்கு. அவர்களை என்கரேஜ் பண்ணாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நான் அந்த வெளிநாட்டு தூதரகங்களை போய் சந்தித்த கதையெல்லாம் சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு நான் தமிழ்ச்சொல்லை கேட்டேன் 98ஆம் ஆண்டு. அப்போ தமிழ்ச்சொல்லன்னு சொன்னேன், சார் நீங்கள் இவ்வளவு தெளிவாக சொல்கிறீங்க, நீங்கள் ஆமிகிட்டேருந்து வேலை செய்கிறீர்கள், ஆமி இருக்கிற இடங்கள்லேருந்து வேலை செய்கிறீங்க, இவ்வளவு தெளிவாக இருந்தீங்க, நாங்கள் உங்களை என்ன செய்ய சொல்லி நாங்கள் சொல்ல இல்லை, ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்கிறோம்னு சொல்லி பாலசிங்கம் தங்களோட நிலைப்பாட்டை அன்றைக்கு சொன்னார். இது 98ஆம் ஆண்டு நடந்தது. அவருடையும் தொடர்பு கதைச்சிருக்கு. அப்போ அது கிட்டத்தட்ட 1 மணித்தியாலும் பாலசிங்கம் கதை சொன்னார். தாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி இப்படின்னு தங்களுடைய அண்டிய நிலைப்பாடு. இப்போ உண்மையிலே என்னென்னு சொன்னால் இப்போ இயக்கம் வந்து இப்போ நாங்கள் அங்காள தொடர்பு வைக்கிறது, வெளிநாட்டு ஆக்களோட பேசுகிறது, சிங்கள தலைவர்களோட பேசுகிறது, இப்போ அது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. இப்போ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், விரும்பினார்கள். அப்போ நான் இப்போ அன்றைக்கு பாலசிங்கத்தோட கதை கேட்கலாம். நான் அப்போ 98ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு போட்டு வந்திருந்தேன். அப்போ அமெரிக்காவில் அவைன்ற வாஷிங்டனில் அவைன்ற பொலிட்டிக்கல் ஆஃபீஸில் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஆஃபீஸரை சந்தித்து போட்டு வந்தேன். அப்போ தாங்கள் அந்த பொலிட்டிக்கல் ஆஃபீஸரோட என்ன காய்ச்சது அதுகளை பற்றியெல்லாம் அவன் சொல்லிக்கலாம். பாலசிங்கம் சொன்னாருங்க. இப்போ தாங்கள் எப்படி டீல் பண்ணுறோம், நீங்கள் எப்படி என்ன செய்கிறீங்கன்றதை பற்றியெல்லாம் அவன் அது அந்த அந்த உரையாடலாகத்தான் அது இருந்துச்சு. அப்போ இதில் வந்து அப்போ இந்த கொடுத்து வாங்கல் இருந்தது. அப்போ பொங்கு தமிழ் முடிஞ்ச உடனே இப்போ 2005க்கு பிறகு 2006 இந்த பிரச்சனைகள் இருந்தால் பிறகு 2006 யுத்தம் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ தமிழ்ச்சொல்லுன்னு எங்களை இங்கே இருக்க வேண்டாம்னு கூப்பிட்டு அங்கே வைக்க தமிழ்ச்சொல்லுன்னு சொன்னேன், சார் 6 மாதம் பெல்ல கடிச்சு கொண்டுருங்க, திருப்பி அனுப்புவோம் நாங்கள். ஆனால் பிறகு நிலைமைகள் மாறுது. 2006ஆம் ஆண்டு நான் நொதர்ன் ஐலாண்டுக்கு போக வேண்டி வருது. ஒரு பீஸ் சம்மந்தமான செமினார் ஒன்றுக்கு. அப்போ அதுக்கு தமிழ்ச்சொல்லிட்ட இந்த வெண்ணிலா நிற்கிறேன், தமிழ்ச்சொல்லிட்ட போய் இதன்னைக்கு நீங்கள் கட்டாயம் போகணும் சார்ன்னு சொல்லி தமிழ்ச்சொல்லி அனுப்பி வச்சது. அப்போ இப்படி இதன்னைக்குள்ள 2007ஆம் ஆண்டு நான் திரும்பி வன்னிக்கு வந்தேன். நான் அப்போ என்னுடைய மனைவியும் எம்பியாக இருக்கிறார். 2007ஆம் ஆண்டு நான் வரைக்குள்ள வந்து அப்போ தான் நான் வேறு தலைவரை கடைசியாக சந்தித்தது. அவர் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டேன்னு சொன்னால் அவர் சொன்ன வசனம் இதுதான்,
நீங்கள் இங்கே எழுச்சி ஏற்படுத்தினீர்கள், புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எழுச்சி ஏற்படுத்தினீர்கள். இது அவர் கேட்டுக்கொண்டது. தமிழ்ச்செல்வன் 2005ஆம் ஆண்டுங்களை கேட்டுக்கொண்டேன் என்று சொன்னால், சார் உங்களோட கேர்ள்ஸை போல கதைக்கக்கூடிய கேர்ள்ஸை ஒரு 1000 கேர்ள்ஸை எங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. எங்களுக்கு என்ன 1000 கேர்ள்ஸை இந்த போராட்டத்துக்கு உருவாக்குங்க. ஒரு பக்கம் ஆயுத போராளிகள் இருக்கு, அது வேறு. நீங்கள் இந்த போராட்டத்தின் தேவையை கதைச்சு கதைக்கக்கூடியன்னு தான் சொன்னேன். அது உண்மையிலே அது என்கிற பாசையிலே ஒரு மற்றவர்களை ஒரு டயலாக்கின் மூலம் ஊக்குவிக்கக்கூடிய ஆக்களை உருவாக்குறார். அதுதான் இந்த தியேட்டர் ஆக்ஷன் குறிப்பிட்ட வேலை. அப்போ உண்மையிலே என்னென்னு சொன்னால், அந்த இன்றைக்கு என்னட்ட எஞ்சி இருக்கிற இந்த ரெண்டு தான். ஒன்று, மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான எழுச்சியை ஏற்படுத்துகிறது. அடுத்தது, மக்களை அனிமேட் பண்ணக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய அனிமேட்டர்ஸ் 1000 பேரை உருவாக்குறது. அப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சா, இந்த இன ஒழிப்பு எல்லாம் முடிஞ்சா பிறகு எஞ்சியுள்ள ஒரு கடமை இது. உங்களுக்கு தரப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அது செய்ய வேணும். என்ற எத்தனையோ பேர் நம்பி தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறான். அமிதாப் என்ற ஒரு போராளி சொன்னான், இந்த ஏனையின் திறக்கிறதுக்காக, இந்த சமாதானம் வாரத்துக்காகத்தான் இந்த ஏனையின் ரோட்ல நாங்கள் ரத்தத்தை சிந்தி இருக்கிறோம்னு சொன்னேன். சார், நீங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறீங்க, ஒரு கடமை ஒன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதாவது உண்மையிலே தமிழ்ச்செல்வன் அண்ணாவாலையும் தலைவராலையும் இந்த கடமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டம் எப்படி இருக்க வேணும்னு நினைக்கிறீங்க? எப்படி நகர்வுகள் இருக்குமென்னு சொல்கிறீங்க? எங்களோட அரசியல் நிலைப்பாட்டையும் சொல்லுங்கள். இந்த 2007, 2005 இதுகளில் தான் இந்த விஷயங்கள் வந்தது. 2009 இதெல்லாம் இந்த பெரிய இன அழிப்பு நடந்து முடியக்குள்ள நாங்கள் லண்டனில் அந்த காலத்தில் லண்டனில் பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு எல்லா மக்களை கூட்டி பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அது எதுவும் உலகம் ஆக்கியது. 2009 முடிஞ்ச உடனே நாங்கள் அங்கே உள்ள செயல்பாட்டாளர்கள் கூடையக்குள்ள நாங்கள் ஒரு விஷயத்தை நான் அதில் சொன்னேன்னு சொன்னால், இவ்வளவு காலமும் அநீதிக்கு எதிராக போராடணும், இனி நாங்கள் நீதியை நிலைநாட்டுறதுக்கு ஒரு இயக்கம் நடத்தப்படும். என்னுடைய பொங்கு தமிழ் அனுபவத்தின்படி அந்த பொங்கு தமிழின் மூலம் இது செய்ய முடியும். பொங்கு தமிழ் அந்த முறையியலின் மூலம் இது செய்ய முடியும். அந்த நீதியை ஒரு அறவழியில் நீதியை நிலைநாட்டுறது. ஏன்னா அநீதிக்கு எதிராக போராடி அது ஒரு கட்டத்துக்கு வந்துருக்கு. அது சில விஷயங்களை நிரூபிக்குது. அதில் மிக முக்கியமானது அந்த சர்வதேச ஒப்பந்தம். அது பிறகு ஒரு கீழ்த்தரமான ஒரு யுத்தத்தை நடத்தி எல்லாத்தையும் இல்லை அப்படின்னாரு, அது வேறு. ஆனால் நாங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டம், ஒரு அறவழியில் நீதியை நிலைநாட்டுவது. எனது மனைவிய ஒரு மிக உயர்ந்த ராஜதந்திரி சந்திக்க சொன்னா என்னன்னு சொன்னால், பெரிய நாடுகண்ட ஒரு ராஜதந்திரி சந்திக்க சொன்னா என்னன்னு சொன்னால், இனி நீங்கள் தேவையில்லை, இதை வடிவாக்கணுங்க, இனி நீங்கள் தேவையில்லை, எங்களுக்கு சம்பந்தர் போன்ற ஆக்கள் தான் தேவை. எந்த நாடு? இந்தியாவா அமெரிக்காவா? இது ஐரோப்பியாவில் அது முக்கியமான. இப்போ நான் என் நாட்டின் பேரே என்ன, அந்த அந்த ராஜேந்திரி சொன்னார், இனி நீங்கள் தேவையில்லை. முக்கியமான விஷயமா தான், நீங்கள் தேவையில்லை, எங்களுக்கு சம்பந்தர் போன்ற ஆக்கள் தான் தேவை. இதே மாதிரியான கருத்தை கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்கும்போது இதே கருத்தை சொன்னவர், சம்பந்தர் போன்ற ஒரு ஆள் தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி, அதாவது இவர தலைமைத்துவத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு பேச்சு நடந்ததாகவும், ஆனால் பிறகு அந்த சம்பந்தர் போன்ற ஆக்களை கொண்டு வந்து ரெண்டு மாதிரி சொல்லி கொண்டு வந்தது. இது என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு கட்டத்தில் இப்போ 2009க்கு பிறகு இதுதான் நிலைமை. அதாவது என்ன சொன்னால், தமிழ் சமூகத்தின் வீரர்கள் அழிக்கப்பட்ட பிறகு தமிழ் சமூகத்தை சிதைக்க வேண்டும். என்ன திருப்பி இது ஒரு மிக பாரம்பரிய இனம், திருப்பி எழும்பக்கூடாது, திருப்பி எழக்கூடாது. அப்போ இதை சிதைக்க வேண்டும். அப்போ இதை சிதைக்கிறதுக்குரிய ஆக்களை கொண்டு வரும். அவையே கொண்டு வந்து லீடர்ஸாக விட்டா பெரிய அரசு என்றால் கொண்டு வந்து சாத்திரங்கள், அவ்வளோதான். அப்போ அப்படியான ஆக்களை கொண்டு, அப்போ நீங்கள் தேவையில்லை.
அப்ப சம்பந்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், உங்களை யாழ்ப்பாணத்தில் உள்ள படிச்சாக்களும் பிஸ்னஸ் ஆக்களும் தேவையில்லைன்னு சொல்லி யாருன்னு பாருங்க. ஒன்று படிச்சாக்கள் ரெண்டுபடியாக தான் நான் படிப்பை பற்றி முதலே சொன்னேன். இந்த படிப்பு வந்து ஏட்டுச்சுரக்கார். உங்களை படிச்சாக்களும் விரும்பவில்லை, பிஸ்னஸ் ஆக்களும் விரும்பவில்லை. பிஸ்னஸ் ஆக்கள் விரும்ப கிளியராக தெரியும், இந்த படிச்சாக்களும் விரும்பவில்லை. இந்த படிப்பு இந்த தன்மையாக ரெண்டாவது சொல்கிறேன். இதை பத்மினி அம்மாட்ட இவர் சொன்னது, சம்பந்தர் சொன்னது. எனக்கு இங்கே உள்ள ஒரு சிவில் செயற்பாட்டாளர் ஒரு ஃபாதர் ஒரு ஆள் சொல்கிறார். அவர் இல்லை அன்பாகத்தான் சொல்கிறார், சார் நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கு நில்லுங்க. ரெண்டா என்ன நீங்கள் கொஞ்சம் தொடக்கானால் கொஞ்சம் பின்னுக்கு நில்லுங்க. மற்றது இன்று வரையும் ஒரு கேள்வி கேட்கப்படவில்லை. என்னன்னு சொன்னால், இந்த தமிழ் கூட்டமைப்புக்கு என்ன நடந்தது, 2009 பிறகு என்ன நடந்தது இன்று வரையும் கேட்கப்படவில்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கு இப்போ மீடியாவில் வர்றது நல்ல விஷயம், நீங்கள் வளரும். ஆனால் மீடியாவில் உள்ள பலருக்கு இந்த தகுதி இல்லை. யாருமே இதை கேட்க என்ன நடந்தது எல்லாரும் சொல்லினோம். அது கட்சிகள் இருந்தது, கட்சிகள் உண்மையிலே என்னென்னு சொன்னால், எங்களை கூப்பிட்டு இல்லை என்னுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்கல, எங்களை கட்சியாக வச்சு கேட்கல. நாங்கள் மக்கள் மத்தியில வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கலை இயக்கம், கலை செயற்பாட்டாளர்கள். அப்ப கூட்டமைப்பு என்பது கட்சிகள் சேர்ந்து அமைச்ச ஒன்று இல்லை, அது கிளியராக இல்லாமல் இருக்கலாம். கட்சிகளும் மக்கள் அமைப்புகளையும் செய்து, கஜன் வந்து மாணவர்களோட வேலை செய்து கொண்டிருந்த கஜன். ஆனால் நாங்கள் வந்து கட்சியோடய இருக்கே இல்லை, ஒரு கலை இயக்கம். கிஷோரையாவும் இந்த கதை சொன்னவர், எங்களுக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை. அப்ப என்னென்று நீங்கள் எங்களோட கதைக்காமல் முடிவெடுத்தீங்க? எங்களை விலத்துறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லை, விலத்துனதும் இல்லை, நாங்கள் விலத்துனதும் இல்லை. அப்ப என்ன நடந்தது ஒருத்தங்க தெரியாதே. அப்ப இந்த கேள்வி இன்று வரைக்கும் யாரும் கேட்கல. அதுதான் ஒரு முக்கிய காரணம் இந்த அளவுக்கு. ஏன் அவைகள் இப்படி பத்மினி அம்மா போன்ற, அதாவது விடுதலை புலிகளால் கொன்றப்பட்ட அந்த சிவில் சமூகத்தோடு சேர்ந்து செயற்பட்டாக்களை விலத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது என்னத்துக்கு அவைகள்? இல்ல, அவை விலத்தே இல்லை, என்ன நடந்தே தெரியாது. ஒரு இரவில களவெடுத்து கொண்டு போன மாதிரி அவை எடுத்துக்கொண்டு போனதே தவிர விலத்தே இல்லை. உண்மையிலே ஒரு தெளிவு தந்ததுக்கு நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டதைக்கும் நன்றி.